ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த மாதத்தினுடைய வார்த்தையை நம்ம எடுத்து வாசிக்கலாம். சங்கீதங்களின் புஸ்தகம் 146 6வது வசனத்தினுடைய 2வது பகுதி. சங்கீதம் 146 6ல் 2வது பகுதி. அவர் என்றென்றைக்கும் உண்மையை காக்கிறவர். He remains faithful forever. இந்திய செய்தியினுடைய தலைப்பு என்றென்றைக்கும் அல்லது என்றென்றும் தேவன், God forever God. கண்களை மூடி கர்த்தருக்கு முன்பாக நாம் தாழ்த்துவோம். எங்கள் அன்பாய் நேசிக்கிற எங்கள் பரிசுத்த பிதாவே, இந்த அருமையான வேலைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். சபை கூடுதலை விட்டு விடாதிருங்கள் என்று சொல்லி இருக்கிறதான வார்த்தையின்படி இந்த நாளிலே கர்த்தாவே உங்களுடைய சமூகத்திலே நாங்கள் கூடும்படியாய் கர்த்தர் எங்களுக்கு நல்ல கிருபை பாராட்டினீங்க. எங்களுடைய ஜீவன் கர்த்தாவே நீர் காத்து கொண்டீங்க. எங்களுடைய தேவைகளை சந்தித்தீர். ஒரு விசை கூட கர்த்தாவே நாங்கள் கூடி உம்மை ஆராதிக்க கிருபை செய்தீங்க. இந்த நேரத்திலும் உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் கேட்கும் பொழுது எங்களுக்கு அவைகள் பிரயோஜனம் உள்ளதாக அமையட்டும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் அருமை பிதாவே, ஆமேன். என்றென்றும் தேவன், God forever God. இது என்ன தலைப்பு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தோன்றலாம். என்றென்றும் தேவன் அப்படின்னு சொன்னால் கர்த்தர் என்றென்றும் நம்முடைய தேவனாய் காணப்படுகிறார். நம்மளை உண்டாக்கினவர், சிருஷ்டித்தவர் ஒருவரே என்றென்றும் தேவனாய் காணப்படுகிறார். தன்னிடத்தில் வருகிற யாவரையும் ரட்சிக்கிற ஒருவரே என்றென்றும் தேவனாய் காணப்படுகிறார் என்று சொல்லி அர்த்தம். என்றென்றும் என்கிற வார்த்தை அல்லது நிலையான, நித்தியமான என்கிற வார்த்தைகள் தேவன் கால வரையக்கு அப்பாற்பட்டவர் என்கிறத குறிக்கிறதான வார்த்தை. அதாவது காலத்தால் அழிவில்லாதவர். காலம் பார்த்திங்கன்னா எல்லாவற்றையும் அழித்து விடும் அல்லது அப்படியே விடுங்கி விடும். வருஷங்கள் ஆகும் பொழுது பார்த்திங்கன்னா ஒரு வரலாறாய் காணப்படும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த வரலாறு கூட அழிந்து போயிடும், மாற்றப்படலாம். ஏன்னா வரலாறு எங்கேயாவது பதிவு செய்யப்பட்டதான வரலாறு. இப்போ பைபிளில் நீங்கள் பார்க்குறீங்க, பழைய ஏற்பாட்டு புத்தகங்களில் வரலாற்று புத்தகங்கள் உண்டு. அது பதிவு செய்யப்பட்டிருக்கிறபடினாலே அது வரலாற்று புத்தகங்கள், அந்த நாட்களில் நடந்த காரியங்கள் என்று சொல்லி ராஜாக்கள், நாளாகமம், சாமுவேல் புஸ்தகத்தில் எல்லாம் வாசிக்கிறோம் நம்ம. அப்போ இந்த தேவன் என்றென்றும் தேவன் அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்னா, எவ்வளோ வருஷங்கள் ஆனாலும் சரி அவர் அழியாதவராய் இருக்கிறார், மாறாதவராய் இருக்கிறார் என்பதை குறிப்பதாகும். பியாண்ட் டைம் பவுண்ட், அல்லது ஆங்கிலத்தில் சொல்லணும்னா டைம்லெஸ், எட்டர்னல் அப்படின்னு சொல்லி ஆங்கிலத்தில் நம்ம தேவனை குறித்து வாசிக்கிறோம். அப்போ தேவன் நித்தியமானவர். ஏசாயா 9:6 எப்படி வாசிக்கிறோம்? ஏசாயா 9:6 நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். அவர் யார் என்று சொன்னால் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். இன்னும் இந்த வார்த்தை எதை குறிக்கிறது என்று சொன்னால், இட் ரெஃபர்ஸ் டு காட் அவர் ஃபாதர், த கிரியேட்டர். நம்மளையெல்லாம் உண்டாக்கினதான அந்த தெய்வம் நித்தியமாக என்றென்றும் காணப்படுகிறதான நம்முடைய பரமபிதா. அவர் தான் நமக்காக மனிதனாக இந்த உலகத்திலே வெளிப்பட்டார் என்று சொல்லுகிறது. அப்போ தேவன் நித்தியமானவர் என்று சொன்னால் என்றென்றைக்கும் அவர் இருக்கிறவர் என்று சொல்லி அர்த்தம். அதே மாதிரி தேவன் என்றென்றும் இருக்கிறவர் என்று நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். சங்கீதம் 102:12வது வசனத்தில், புலம்பல் 5:19 இப்படி வாசிக்கிறோம். சங்கீதம் 102:12 கர்த்தராகிய நீரோ என்றென்றைக்கும் இருக்கிறீர், உம்முடைய பேர் பிரஸ்தாபம் தலைமுறை தலைமுறையாக நிற்கும். என்றென்றைக்கும் இருக்கிறீர் என்று சொல்லி வாசிக்கிறோம். புலம்பர் 5:19 புலம்பும் போது கூட அவர் பேசுகிறார், கர்த்தாவே நீர் என்றென்றைக்கும் இருக்கிறீர், உம்முடைய சிங்காசனம் தலைமுறை தலைமுறையாக நிலை நிற்கும் என்று சொல்லி அந்த தேவன் கர்த்தர் என்றும் அவர் என்றென்றைக்கும் இருக்கிறவர், என்றென்றைக்கும் ஆளுகை செய்கிறவர் என்று சொல்லி வாசிக்கிறோம். அப்போ தேவன் நிலையானவர், தேவன் என்றென்றைக்கும் அவர் இருக்கிறவர் என்று சொல்லி நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். ஆனால் அப்படினால இந்த தலைப்பு என்றென்றும் தேவன், தேவன் என்றென்றும் தேவன் அப்படின்னு என்ன அர்த்தம்னா, உண்மையான தேவன் யாரோ அவர் என்றென்றைக்கும் இருக்கிறவர் தான் உண்மையான தேவன். நடுவில் அழிந்து போகிறதோ காலத்தால் கரைந்து போகிறவரோ அல்ல என்று சொல்லி அர்த்தம். அப்போ இருக்கிறவர்
அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோமோ, என்றென்றைக்கும் இருக்கிறவர், இருக்கிறீர் என்று சொல்லி புகழ்கிறார். அப்ப இருக்கிறவர் என்கிறதான இந்த வார்த்தையை நீங்க நீக்கிவிட்டு அல்லது தள்ளிவிட்டு மெய்யான தேவனை விவரிப்பது அல்லது விளங்க செய்கிறது பார்த்தீங்கன்னா கடினம். இப்ப நம்மெல்லாம் விசுவாசிகளாய் மாறிவிட்டபடினாலே தேவன் யார் என்று சொன்னால் நம்ம பாடினபடியே அவருடைய நாமம் இயேசு கிறிஸ்து அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஈஸியாக சொல்லிடுவோம். இயேசு கிறிஸ்து தான் ஒரே தேவன் என்று சொல்லுவோம். ஏன்னா நம்முடைய விசுவாசத்தின் அடிப்படையிலையும் நாம் அவரை அறிந்து கொண்டதான அந்த வெளிச்சத்தின் அடிப்படையிலும் சொல்லிவிடுவோம். ஆனால் இந்த இருக்கிறவர் என்கிறதான அந்த வார்த்தையை தள்ளிவிட்டு அவரை நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுறது, மெய்யான தெய்வத்தை நீங்கள் விளங்க செய்வது மிக மிக கடினமான ஒரு காரியமாக அது காணப்படும். என்றென்றைக்கும் இருக்கிறதான அந்த ஒருவர் மட்டுமே அதிகார வார்த்தை. இந்த இருக்கிறவர் அப்படின்ட்டு சொல்லுகிறதான அந்த வார்த்தை பார்த்தீங்கன்னா ஒரு அதிகாரம் உள்ளதான ஒரு வார்த்தை. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த வார்த்தையை பயன்படுத்தும் போது அவர் சொல்றாரு, இந்த வார்த்தை தனக்குரியது என்று பேசுகிறார். பழைய ஏற்பாட்டிலேருந்து ஒரு வசனத்தை நம்ம வாசித்துடுவோம், ஏன் இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம் அப்படின்ட்டு. யாத்திராகமம் 3:14 ஆண்டவர் அப்படி சொன்னார். எப்படின்னா, இந்த என்றென்றும் தேவனாக இருக்கிறவர் பேசுகிறார் மோசையோடு. அதற்கு தேவன் இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று மோசேன்னு சொல்லி, இருக்கிறேன் என்பவர் என்னை உங்களிடத்துக்கு அனுப்பினார் என்று நீ என்னுடைய ஜனத்தோடு இஸ்ரவேல் புத்திரரோடு சொல்வாயாக என்றார். அப்ப தேவன் தன்னை அறிமுகப்படுத்துகிற அல்லது தன்னை பார்த்தீங்கன்னா தன்னுடைய ஜனங்கள் விளங்கிக் கொள்வதற்காக பயன்படுத்துகிறதான ஒரு வார்த்தை என்ன அப்படின்னு சொன்னா, இருக்கிறேன், எப்பொழுதும் இருக்கிறேன், அதாவது என்றென்றும் இருக்கிறேன் என்கிறதான அந்த வார்த்தையை தான் என்ன பண்றாரு, அவர் பயன்படுத்துகிறார். என்ன அப்படின்னு சொன்னா, அவர் மாறாதவரும் அழிவில்லாதவரும் காணப்படுகிற ஒருவர் என்று தன்னுடைய ஜனங்க விளங்கி கொள்ள வேண்டும் என்பதற்காக ஆண்டவர் பயன்படுத்துறார். அப்ப இந்த இருக்கிறவர் என்கிறதான அல்லது இருக்கிறேன் என்கிற வார்த்தை தனக்கு உரியதான வார்த்தை என்று சொல்லி இயேசுவானவர் சொன்ன சில வசனங்களை நம்ம பார்க்கலாம். மத்தேயு 18:20 ஆண்டவர் இப்படி சொன்னாங்க, மனிதனாக காணப்பட்ட போது பேசின வார்த்தை, 2 பேராவது 3 பேராவது என் நாமத்தினாலே எங்கே கூடியிருக்கிறார்களோ அங்கே அவர்கள் நடுவே இருக்கிறேன் அப்படின்ட்டு சொல்றார். யார் இந்த வார்த்தையை சொல்ல முடியும்? சிந்தித்து பாருங்க. எங்கே 2-3 பேராவது என் நாமத்தினாலே கூடியிருக்கிறீர்களோ அங்கே அவர்கள் நடுவிலே இருக்கிறேன் என்ற வார்த்தையை சொல்ல வேண்டுமானால் இப்ப சொல்லுங்க, யார் சொல்ல முடியும்? இப்படி ஒருத்தர் சொல்றார், இப்ப நாம் இங்கே கூடியிருக்கிறோம், வீட்டில் அவருடைய நாமத்தினாலே நம்ம கூடுகிறோம், அப்ப அந்த இடத்துலலாம் நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்றதுன்னா யார் இந்த வார்த்தையை சொல்ல முடியும்? வேற சொல்ல முடியுமா? எப்படி? அப்படி இல்லை, சும்மா சிம்பிளா என்ன அப்படின்னா, எல்லா இடத்துலையும் இருக்கிற ஒருவர் தானே சொல்ல முடியும். இப்போ நம்ம இங்கே கூடுகிறோம், வேற இடத்துல கூடுகிறோம், அல்லது வேற இடத்துல வேற ஒரு கூட்டம் கூடுகிறது, அவர்களும் அவருடைய நாமத்தினாலே கூடுகிறார்கள், அங்கேயும் உலாவுகிறார் இங்கேயும் உலாவுகிறார் அப்படின்னு சொன்னால் இந்த வார்த்தையை யார் உரிமை பாராட்ட முடியும், சொல்ல முடியும் என்று சொன்னால், எங்கும் நிறைந்திருக்கிற ஒருவரால் மட்டும்தான் இந்த வார்த்தையை என்ன பண்ண முடியும், சொல்ல முடியும். இயேசுவானவர் அந்த வார்த்தையை சொன்னார், நான் நடுவில் இருக்கிறேன் என்று. அப்படியே இயேசுவானவர் மத்தேயு 28:20 2வது பகுதியில் வாக்குத்தத்தமாக ஒரு வார்த்தையை சொன்னார். விசுவாசிக்கிறவர்களுக்காக அவர் சொன்னதான வார்த்தை தான், இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார். இயேசுவானவர் மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், உயிரோடு எழுந்தார், பரத்துக்கு போனார், நான் திரும்ப வருவேன் என்று சொன்னார். இதெல்லாம் நாம் அறிந்திருக்கிறோம். ஆனால் இந்த வார்த்தையை ஒருவர் சொல்ல வேண்டுமானார், உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் அப்படின்ற வார்த்தையை ஒருவர் சொல்ல வேண்டுமானால் இதற்கு என்ன அர்த்தம், யார் சொல்ல முடியும்? என்றென்றைக்கும் இருக்கிறவர் தான் சொல்ல முடியும். ஃபார் எவர் பார்த்தீங்கன்னா அவர் இருக்க வேண்டும். அப்படி இருக்கக்கூடிய ஒருவர் தான் இந்த வார்த்தையை வாக்குத்தத்தமாக ப்ராமிஸாக பார்த்தீங்கன்னா பேச முடியும். இதை இயேசுவானவர் சொன்னார். இயேசுவானவர் யோவான் 8:58 இப்படி சொல்றாரு, ஆபிரகாம் உண்டாகிறதற்கு முன்னமே நான் இருக்கிறேன் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன் என்று சொல்லி யூத ஜனங்களோடு கூட இஸ்ரவேல் ஜனங்களோடு கூட இயேசுவை அவர்கள் விசுவாசியாத போது ஆபிரகாமை மிகவும் பெரியதான தங்களுடைய மாம்ச பிரகாரமான தகப்பனாக எண்ணி அவர்கள் பேசின பொழுது பார்த்தீங்கன்னா அவர் இந்த வார்த்தையை கிளைம் பண்றாரு. அப்படி சொல்லும் போது, ஆபிரகாம் உண்டாகிறதற்கு முன்னமே நான் இருக்கிறேன் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். இந்த வார்த்தையை யார் சொல்ல முடியும்? சிந்தித்து பாருங்க. ஆபிரகாம் உண்டாகிறதற்கு முன்பே அப்படின்னா ஆபிரகாம் என்கிறவன்
உருவாக்கப்படும் முன்பே, பிறப்பதற்கு முன்பாகவே, தோன்றுவதற்கு முன்பாகவே, ஆபிரகாம் என்கிற ஒரு மனுஷனை இந்த உலகம் அறிகிறதற்கு முன்பாகவே நான் இருக்கிறேன் அப்படின்ற ஒரு வார்த்தையை சொல்ல வேண்டுமானால், ஆபிரகாமுக்கு முன்பு வாழ்கிறவர் மாத்திரமல்ல, இந்த ஆபிரகாமையே உண்டாக்கினதான ஒரு தெய்வத்தால் மட்டும்தான் அந்த வார்த்தையை சொல்ல முடியும். அப்ப இந்த வார்த்தைகள் எல்லாம் அந்த இருக்கிறேன் என்கிறதான வார்த்தை, அதாவது என்றென்றும் ஜீவிக்கிறவர் என்கிறதான அந்த வார்த்தையை இயேசுவானவர் மனிதனாக காணப்படும் பொழுது அவர் உரிமை பாராட்டி பேசினதான வார்த்தைகளை காணப்படுகிறது. அப்படியே பாத்தீங்கன்னா இந்த வேத வார்த்தைகளை பெற்றவர்கள், பீப்புள் ஹர்ட் த ஸ்கிரிப்சர், வேத வார்த்தைகளை வாசித்தவர்கள், இந்த வேத வார்த்தையை பெற்றவர்கள், விசுவாசிக்கிறவர்கள், அவர்கள் அவரை குறித்து சொல்லதான சாட்சியை பாருங்களேன். யோவான் 12:34 இப்படி வாசிக்கிறோம். யோவான் 12:34 ஜனங்கள் அவரை நோக்கி, இயேசு கிறிஸ்துவை நோக்கி அவர்கள் சொல்றாங்க, கிறிஸ்து என்றென்றைக்கும் இருக்கிறார் என்று வேதத்திலே சொல்லியதை நாங்கள் கேட்டிருக்கிறோம். இவர்கள் இயேசுவை கிறிஸ்துன்னு விசுவாசிக்கல. ஆனால் இவர்களுக்கு ஒரு அறிவு காணப்படுது. என்ன அப்படின்னா, கிறிஸ்து அப்படின்னா அவர் என்றென்றைக்கும் இருக்கிறவர் என்று வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறதை நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம். அப்படி இருக்க மனுஷகுமாரன் என்று சொல்லப்படுகிற நீர் உயர்த்தப்பட வேண்டியது என்று எப்படி சொல்கிறீர்? இந்த மனுஷகுமாரன் யார்? இயேசுவானவர் தன்னை மனுஷகுமாரன் என்று சொல்லி, மனுஷகுமாரனாகிய தான் பார்த்தீங்கன்னா உயர்த்தப்பட வேண்டும், அதாவது இந்த உலகத்தில் மரணத்தை சந்திக்க வேண்டும் என்பதை குறித்து அவர் பேசும்பொழுது அவர்கள் கேட்கிற கேள்வி, கிறிஸ்து ஆனால் அவர் என்றென்றைக்கும் இருக்கிறவராக இருக்க வேண்டுமே, அப்படித்தானே நாங்கள் வேதத்தில் வாசித்திருக்கிறோம். அப்படி இருக்க நீர் மனுஷகுமாரன் என்றால் ஏன் உயர்த்தப்படணும்? அந்த மனுஷகுமாரன் அப்படின்னா யார் என்று கேட்கிறார்கள். அப்ப கிறிஸ்து என்றென்றைக்கும் இருக்கிறார் அப்படின்னு வேதத்துல நீங்க வாசித்திருக்கீங்களா? இவர்கள் சொல்றாங்க, கிறிஸ்து என்றென்றைக்கும் இருக்கிறார் என்று வேதத்திலே நாங்கள் சொல்லி இருக்கிறதை கேட்டிருக்கிறோம் அப்படின்ட்டு. இப்ப கிறிஸ்து என்றென்றைக்கும் இருக்கிறார் என்று வேதத்துல நீங்க வாசித்திருக்கீங்களா? பழைய ஏற்பாட்டுல கிறிஸ்து என்றென்றைக்கும் இருக்கிறார் அப்படின்னு வாசித்திருக்க மாட்டீங்க. என்னன்னா, தேவன் என்றென்றைக்கு இப்படி நான் வாசித்தேன் உங்களுக்கு முதல் 3 பாயிண்ட். தேவன் பாத்தீங்கன்னா நித்தியமாய் இருக்கிறவர், கர்த்தர் என்றென்றைக்கும் இருக்கிறவர் என்று நம்ம வாசித்தோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 3வது ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு வாசித்து காண்பித்தேன். என்னன்னா, இந்த இருக்கிறவர் என்கிற வார்த்தை யாத்திராம புஸ்தகத்தில் அந்த பரலோகத்தின் தெய்வம் நீர் யார் என்று கேட்கும்போது இருக்கிறேன், எப்பயுமே இருக்கிறேன், என்றென்றைக்கும் இருக்கிறேன் என்கிறவர் தான் நானே அப்படின்னு தன்னை குறித்து சொல்லுகிறார். இப்ப இந்த ஒன்றான தேவனை குறித்து என்றென்றும் இருக்கிறவர், வாழ்கிறவர் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்ப கிறிஸ்து என்றென்றும் இருக்கிறார் என்று வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறதாக அன்றைக்கு இந்த யூதர்கள் இயேசுவை பார்த்து என்ன பண்ணாங்க? சொன்னாங்க, உண்மை நான் கிறிஸ்துன்னு விசுவாசிக்க மாட்டேன், ஆனா கிறிஸ்து யார் தெரியுமா? என்றென்றைக்கும் இருக்கிறவர் அப்படிதான் வேதத்துல எழுதியிருக்கு என்று சொல்லி இயேசுவானவர்கிட்ட அவர்கள் பேசுகிறார்கள். என்னுடைய கேள்வி உங்களிடத்துல, கிறிஸ்து என்றென்றைக்கும் இருக்கிறவர் என்று வேதத்துல நீங்க வாசித்திருக்கீங்களா? கிறிஸ்து என்றென்றைக்கும் இருக்கிறவர் என்று வாசித்திருக்க மாட்டீங்க. ஆனா தேவனாகிய கர்த்தர், பரலோகத்தின் தெய்வம், என்றென்றும் இருக்கிறவர், நித்தியமானவர் என்று நீங்க வேதத்துல வாசித்திருப்பீங்க. அப்படியானால் இவர்கள் எங்கிருந்து அறிந்து கொண்டார்கள் கிறிஸ்து என்றென்றைக்கும் இருக்கிறவர் என்று சொல்லி? அப்படின்னா, தேவன் தான் இவர்களுக்காக ரட்சிக்கிறதற்கு கிறிஸ்துவாக மனுஷனாக வெளிப்பட வேண்டும் என்கிறதான அறிவு மிக தெளிவாக அவர்களுக்கு காணப்பட்டது. ஆனால் வந்தவரை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதுதான் காரியம். அப்ப இந்த வசனத்தை நான் திரும்ப வாசிக்கிறேன் பாருங்க. அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள்? அவரை நோக்கி, கிறிஸ்து என்றென்றைக்கும் இருக்கிறார் வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கு, நாங்க நம்புறோம், கேட்டிருக்கிறோம். ஆனா இந்த மனுஷகுமாரன் உயர்த்தப்படணும், சாக வேண்டும், எங்களுக்காக மரிக்க வேண்டும் என்று சொல்லுகிறாரே, யார் இந்த மனுஷகுமாரன் என்று அவர்கள் பாத்தீங்கன்னா கேட்கிறார். இந்த மனுஷகுமாரன் யார் என்று கேட்டதான் அந்த யூத ஜனங்களுக்கு, அன்றைய இஸ்ரவேலர்களுக்கு அதிகமான வேத அறிவு அப்படின்றது இல்லை. ஆனா ஒரு காரியத்துல ஒரு தெளிவு காணப்பட்டது. என்ன அப்படின்னா, கிறிஸ்துன்னு ஒருவரை சொல்ல வேண்டுமானால் அவர் என்றென்றைக்கும் இருக்கிறதான தெய்வமாய் இருக்க வேண்டும். அப்படிப்பட்டவரை தான் என்ன சொல்லணும்? அப்படிப்பட்டவரை தான் கிறிஸ்துன்னு சொல்லணும். ஏன்னா வேதம் அதை தான் சொல்லி கொடுக்கிறது. என்னவென்று சொன்னால், உண்மையான கிறிஸ்து யார் என்று சொன்னால் என்றென்றைக்கும் இருக்கிறதான தெய்வத்தை தான் கிறிஸ்து என்று சொல்ல வேண்டும் என்கிறதான ஒரு தெளிவு அவர்களுக்கு காணப்பட்டது. அது அவர்களுடைய வேதத்திலிருந்து வந்ததான தெளிவாக என்ன பண்றாங்க, அவர்கள் அதை பார்க்கிறார்கள். கொஞ்சம் அப்படி சிந்தித்து பாருங்க. இயேசுவே கிறிஸ்து என்று விசுவாசியாதவர்கள் இவர்கள், இந்த யூதர்கள் இயேசுவே கிறிஸ்து என்று சொல்லி விசுவாசியவர்களாய் காணப்பட்டார்கள். ஆனால் ஒரு காரியத்தில் அவர்கள் மிக தெளிவாய் காணப்பட்டார்கள். என்ன தெரியுமா?
தங்கள் பிதாவாகிய தேவன் தங்களை மீட்க மனிதனாக, அதாவது கிறிஸ்துவாக வருவார் என்பதுதான் அவர்களுக்கு காணப்பட்டதான அந்த தெளிவு. அதன் அடிப்படையில் தான் இயேசு தன்னை கிறிஸ்து என்று சொல்லும் பொழுது, பரலோகத்திலிருந்து இறங்கி வந்தேன் என்று சொல்லும் பொழுது, பரலோகத்திலிருந்து வந்ததான ஜீவ அப்பம் என்று தன்னை குறித்து சொல்லும்போது அவர்களுக்கு அவ்வளவு கோபம் அவர்களை கொல்ல பார்த்ததனுடைய ஒரே காரணம் என்று சொன்னால் அதுக்கு ஒரு காரணம் உண்டு. அது என்னன்னா, கிறிஸ்துனா பரலோகத்தின் தெய்வம், மெய்யான ஒரே தெய்வம். ஆனால் நீ பரலோகத்தினுடைய தெய்வம் கிடையாது, நீ சாதாரண மனுஷன் என்கிறதன் அடிப்படையில் தான் அவர்கள் என்ன பண்ணாங்க, கிறிஸ்துவை கொல்ல பார்த்தார்கள். யோவான் 10:33 இப்படி வாசிக்கிறோம். யூதர்கள் அவருக்கு பிரதியுத்தரமாக, யோவான் 10:33, யூதர்கள் அவருக்கு பிரதியுத்தரமாக, நற்கிரியைகள் நிமித்தம் நாங்கள் உன்மேல் கல்லெறிகிறது இல்லை. நீ மனுஷனாக இருக்க உன்னை நான் மனுஷனாக பார்த்து கொண்டிருக்கிறோம், உன்னை மனுஷனாக நாங்கள் அறிந்திருக்கிறோம். நீ மனுஷனாக இருக்க உன்னை தேவன் என்று சொல்லி இவ்விதமாக தேவ தூஷணம் சொல்லுகிறபடியால் உன்மேல் கல்லெறிகிறோம் என்று சொன்னார்கள். ஏன் என் மேல் கல்லெறிகிறீங்க, நான் என்ன பண்ணேன் அப்படின்னு ஆண்டவர் கேட்கும்போது அவர்கள் சொல்லுகிற காரியம், நீ மனுஷன், ஆனால் நீ மனுஷனா இருந்து கொண்டு உன்னை தேவன் என்று நீ சொல்லுகிறாயே, ஆனபடினாலே உன்னை நாங்கள் கல்லறிகிறோம் அப்படின்னு சொன்னார்கள். அப்படியானால் அவர்களுக்கு என்ன ஒரு தெளிவு காணப்பட்டது? திரும்ப நான் ரிப்பீட் பண்றேன், இது இந்த மெசேஜினுடைய முக்கியமான காரியம். அவர்களுக்கு ஒரு தெளிவு காணப்பட்டது. என்னன்னா, கிறிஸ்து என்று சொன்னால் அவர் என்றென்றைக்கும் இருக்கிறவர். அவருடைய வேதத்தின் அடிப்படையில் அவர்கள் அறிந்து கொண்டதான விசுவாசித்த காரியம், கிறிஸ்து என்றால், மெய்யான கிறிஸ்து என்றால், மெய்யான இரட்சகர் என்று சொன்னால் அவர் என்றென்றைக்கும் இருக்கிறதான தேவன் என்று சொல்லி அவர்கள் விசுவாசித்தார்கள். என்றென்றைக்கும் இருக்கிற தேவன் என்று சொன்னால் அவர்களை உண்டாக்கினதான பரலோக தெய்வம், பிதா என்று சொல்லப்படுகிறவர். அந்த தெய்வம் தான் தங்களை ரட்சிக்கிறதற்கு மனுஷனாக வர வேண்டும் என்கிறதுனால அறிவு அவர்களுக்கு காணப்பட்டது. ஆனால் எதை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொன்னால், இயேசுவானவரை, நசரேயனாகிய இயேசுவை, மனிதனாக காணப்பட்டதான இந்த இயேசு கிறிஸ்துவை அவர்கள் மெய்யான கிறிஸ்து என்று அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. பரலோகத்திலிருந்து வந்தவர் என்று அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. இதுதான் வித்தியாசம். அப்போ இந்த அறிவு, திரும்ப கேட்குறவங்கள்ட்ட, என்ன அறிவு அவர்களுக்கு காணப்பட்டது? என்ன அறிவு அல்லது மிக தெளிவான ஒரு காரியம் கிறிஸ்துவை குறித்து என்ன காணப்பட்டது சொல்லுங்க. கிறிஸ்து என்றென்றைக்கும் இருக்கிறவர் அப்படின்றதான ஒரு தெளிவு. அதாவது பரலோகத்தின் தெய்வம் தான் என்றென்றைக்கு இருக்கிறவர், மாறாதவர், அழிவில்லாதவர் என்கிற காரியம் அவர்களுக்கு தெரியும். ஆனால் நாம் இன்னைக்கு விசுவாசிக்கிறோம் அல்லவா, நமக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து இன்னைக்கு சுவிசேஷமாக அறிவிக்கப்படுகிறதான, நம் மத்தியிலே உலாவுகிறதான இயேசு கிறிஸ்துவை, இப்படி கூட சொல்லலாம், நசரேயனாகிய இயேசுவை, அதாவது நாசரேத் என்கிற ஊரில் மனிதனாக காணப்பட்ட சஞ்சரித்ததான இயேசுவை நாம் என்ன பண்றோம், நம்முடைய கர்த்தர் என்று சொல்கிறோம் அல்லவா. அப்படி அவர்களால் விசுவாசிக்க முடியவில்லை. அவர்கள் கிறிஸ்துவை தெய்வம் என்று விசுவாசித்தார்கள், ஆனால் இயேசுவை அவர்கள் கிறிஸ்து என்று விசுவாசிக்கவில்லை. இதுதான் மிகப்பெரியதான வித்தியாசம். சரி, அடுத்தது பாயிண்ட்டுக்கு போவோம். எல்லா கிறிஸ்தவர்களுக்கும் இந்த கிறிஸ்துவை பற்றிய இந்த தெளிவு உண்டா? இன்றைக்கு கிறிஸ்தவர்களுக்கு ஒரு அறிவு உண்டு. என்ன அறிவு உண்டு? எல்லா கிறிஸ்தவர்களுக்கும் ஒரு அறிவு உண்டு. என்ன அறிவு தெரியுமா? அது இயேசுவே கிறிஸ்து என்கிற அறிவு. நீங்க எந்த சபைக்குள்ள போய் வேணாலும் கேளுங்க, கிறிஸ்து யார் அப்படின்னு கேட்டா சொல்லுவாங்களா, சொல்ல மாட்டாங்களா? நீங்க வேணா ட்ரை பண்ணுங்க. எந்த சபைக்குள்ள வேணும் நீங்க போய் கேட்டாலும், கேத்தலிக் சபையிலிருந்து பெந்திகோஸ்தே சபைக்கு வரைக்கும் நீங்க எந்த சபை பிரிவினருக்குள்ளாக போய் யாரு கிறிஸ்து, மெய்யான கிறிஸ்து யார் என்று சொன்னால் சொல்லுவாங்க, இயேசு கிறிஸ்து அப்படின்னு சொல்லுவாங்களா, சொல்ல மாட்டாங்களா? அப்ப இன்றைக்கு எல்லா கிறிஸ்தவர்களுக்கும் அறிவு உண்டு. கிறிஸ்து யார் என்றால் இயேசு கிறிஸ்து அல்லது நசரேயனாகிய இயேசு கிறிஸ்து என்கிறதான அறிவு எல்லாருக்கும் உண்டு. ஆனா என்னுடைய கேள்வி, இன்னொரு கேள்வி என்ன அப்படின்னு சொன்னா, இந்த கிறிஸ்து என்றென்றைக்கும் இருக்கிறதான பரலோகத்தின் ஒரே தெய்வம் என்கிற அறிவு எல்லா கிறிஸ்தவர்களுக்கும் உண்டா? கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. நமக்கும் யூதர்களுக்கு வித்தியாசம் இதுதான். யூதர்களுக்கு ஒரு காரியத்தில் தெளிவு காணப்பட்டது, கிறிஸ்து என்றென்றைக்கும் இருக்கிற பரலோகத்தின் தெய்வம், தங்களுடைய பிதா தான் கிறிஸ்துவாக வெளிப்பட வேண்டும். அதனால்தான் அவர்கள் சொன்னார்கள், கிறிஸ்து என்றென்றைக்கும் இருக்கிறார் என்று வேதத்திலே சொல்லி இருக்கிறதை நாங்கள் கேட்டிருக்கிறோம். ஆனால் இந்த மனுஷகுமாரன் உயர்த்தப்பட வேண்டும் என்று சொல்லுகிறீரே, இந்த மனுஷகுமாரன் யாரு அப்படின்னு கேட்கிறார்கள். அப்ப அவர்களுக்கு ஒரு அறிவு காணப்படுது, ஆனால் இன்னொரு காரியத்துல அறிவு இல்லை. ஆனா இன்றைய கிறிஸ்தவர்களுக்கு எல்லாருக்கும் ஒரு அறிவு காணப்படுது. என்னன்னா,
கிறிஸ்துன்னு யாரை சொல்லணும்னா இயேசுவை தான் சொல்லணும் அப்படின்ற அறிவு உண்டு. ஆனால் இந்த கிறிஸ்து என்றென்றைக்கும் இருக்கிறதான பரலோகத்தின் ஒரே தேவன், நம்மை உண்டாக்கின பிதா என்கிற அறிவு எல்லா கிறிஸ்தவர்களுக்கு இருக்குதா அப்படின்றதான ஒரு கேள்வி நமக்கு முன்பாக காணப்படுது. அப்ப எல்லா கிறிஸ்தவருக்கும் இந்த அறிவு உண்டானா நீங்க தான் கேட்டுக்கணும். இயேசுவானவரை கிறிஸ்து என்று யூதர்கள் அந்த நாளிலே விசுவாசிக்கவில்லை, இன்றைக்கு வரைக்கும் அநேகர் விசுவாசிக்கவில்லை. ஆனால் யாரை கிறிஸ்து என்று ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற தெளிவு அவர்களுக்கு வேதத்தின் அடிப்படையிலே காணப்பட்டது. இயேசுவானவரை கிறிஸ்து என்று ஏற்றுக்கொள்ள வேண்டுமானால் பிதாவாகிய தேவன் கிறிஸ்துவாக வந்திருக்கிறார் என்று விசுவாசிக்க வேண்டும் என்பது அவர்களுக்கு நன்றாக தெரியும். ஆனபடினால்தான் அந்த வசனத்தை வாசித்து காண்பேன். அவர்கள் சொல்றாங்க, இயேசுகிட்ட கிறிஸ்து என்றென்றைக்கும் இருக்கிறார் வேதத்தில் இருக்கே அப்படின்ட்டு சொன்னாங்க. இயேசுவானவரை அவர்கள் விசுவாசிக்கவில்லை. ஆனால் விசுவாசியாத அவர்களுக்கு இருந்ததான இந்த கிறிஸ்துவை பற்றியதான அந்த அறிவு, இயேசுவானவரை அறிந்து விசுவாசிக்கிறேன் என்று சொல்லுகிற கிறிஸ்தவர் அநேகருக்கு இன்னைக்கு ஏன் இல்லை? என்ன காரணம்? சிந்திக்க வேண்டும். கிறிஸ்தவர்கள் அநேகருடைய அறிவு, அநேகர் இந்த அறிவை, இது அறிவு தானே, இது ஒரு வெளிச்சம் தானே, இந்த அறிவை ஏற்க மறுக்கிறார்களா? அல்லது அநேகருடைய அறிவு அந்தகாரப்பட்டு இருக்கிறது? அந்தகாரம்னா என்ன? அந்தகாரம்னா இருள் அடைந்து இருக்குது, டார்க்னஸ்னு அர்த்தம். யோபுவை பார்த்து ஆண்டவர் சொன்னார். யோபு அநேக வார்த்தைகளை பேசுறான், ஆண்டவருக்கு விரோதமான வார்த்தைகள் என்றால, ஆனால் ஆண்டவரை குறித்து புரியாத அறியாத காரியங்களினாலே புலம்புகிற காரியம். அப்போ ஆண்டவர் பார்த்தீங்கன்னா அவன்கிட்ட பேச ஆரம்பிக்கும் போது அவர் 38ஆம் அதிகாரத்தில் அவர் கேட்கிறாரு, அறிவில்லாத வார்த்தைகளினால் ஆலோசனையை அந்தகாரப்படுத்துகிற இவன் யார்? யோபு பார்த்தா கேட்கிறார் ஆண்டவர், என்ன இவன் ஆண்டவருடைய ஆலோசனையை அந்தகாரப்படுத்துகிறான் அப்படின்னு சொன்னா, இவனுக்கு மறைக்கப்பட்டிருக்கிற காரியம் பார்த்தீங்கன்னா அநேகமாய் காணப்படுது. அப்ப அதை நிமித்தமாக என்ன பண்றான் இவன்? இந்த ஆலோசனை யோபுக்கு விரோதமாக இன்னைக்கு நடந்து கொண்டு இருக்கிறதான காரியங்கள்லாம் தேவனுடைய ஆலோசனையா அப்படின்னு சொன்னா, ஆமா, தேவன் அனுமதித்து வந்திருக்கிற காரியங்கள். அதற்கு பல காரணங்கள் உண்டு. அப்ப இதை அறியாதபடியினாலே அல்லது இதெல்லாம் யோபுவுக்கு மறைக்கப்பட்டிருக்கிற படியினாலே யோபுவினுடைய புலம்பல்களை நீங்கள் எடுத்து வாசிக்கும் பொழுது ஆண்டவர் அந்த காரியத்தை அவன்கிட்ட பேசுறாரு, நீ எனக்கு உத்தரவு கொடு, நீ அறியாத காரியங்களை குறித்து நீ புலம்பி கொண்டு இருக்கிறாய். அப்ப அறிவில்லாததான இந்த வார்த்தைகளினால், அதாவது வெளிச்சம் இல்லாத தெளிவில்லாத இந்த வார்த்தைகளினாலே ஆலோசனை நான் ஏற்படுத்தி இருக்கிற அனுமதித்திருக்கிற காரியங்களை அந்தகாரப்படுத்துகிறதான இவன் யார்? ஆண்டவர் கேட்கிற, நீ யாரு? நீ என்னுடைய மனுஷன் தான், என்னுடைய பிள்ளை தான், என் மேல் அவ்வளவு விசுவாசத்தை வைக்கிறதான ஒரு மனுஷன் தான். ஆனா என்னை குறித்து உனக்கு ஒரு தெளிவில்லையே, ஆனபடினாலே நீ பார்த்தீங்கன்னா ஆலோசனையை அந்தகாரப்படுத்துகிறாய், நான் நியமித்த காரியங்களை அந்தகாரப்படுத்துகிறாய் என்று சொல்லி ஆண்டவர் பேசுகிறார். அறிவில்லாத வார்த்தைகளினால் ஆலோசனையை அந்தகாரப்படுத்துகிற இவன் யார்? அப்ப வேத வாக்கியங்களை நம்புகிறதான அநேகர் கூட இன்னைக்கு இந்த வேத வாக்கியத்தை நம்புறாங்க. இந்த பைபிள் தேவனாலே கொடுக்கப்பட்டது என்று விசுவாசிக்கிறார்கள். இதை நம்புகிறதான அநேகர் கூட என்னதான் இன்னைக்கும் நம்புகிறார்கள் அல்ல சொல்லுகிறார்கள் என்று சொன்னால், பிதாவாகிய தேவன் அப்படின்னு என்ன அர்த்தம்? நம்மை உண்டாக்கின சிருஷ்டித்த ஒரே தெய்வம் பிதாவாகிய தேவன், கிறிஸ்து அல்ல. கிறிஸ்து பிதாவாகிய தேவன் அல்ல என்று நம்பும்படி அநேகருடைய அறிவு அந்தகாரப்பட்டு இருக்கிறதுனுடைய காரணம் என்ன? சிந்திச்சிருக்கீங்களா? அநேகருக்கு அப்படி ஒரு திங்கிங் வருது இல்ல. வேதத்தை நம்புறோம், வேதத்தை விசுவாசிக்கிறோம், ஆனால் பிதாவாகிய தேவன் நம்மை உண்டாக்கின தெய்வம் கிறிஸ்து அல்ல, அதாவது நம்மை ரட்சிக்க வந்தவர் அல்ல, அவர் வேற ஒருத்தர். அதே மாதிரி நம்ம ரட்சிக்க வந்ததான இந்த கிறிஸ்து நம்மை உண்டாக்கின அந்த ஒரே பிதாவாகிய தெய்வம் அல்ல என்று சொல்லி விசுவாசிக்கும்படியாய், நம்பும்படியாய் அல்லது அறிக்கை செய்யும்படியாய், போதிக்கும்படியாய் மனுஷருடைய, அதாவது இந்த வேதத்தை விசுவாசிக்கிற மனுஷனுடைய அந்த அறிவை அந்தகாரப்படுத்தினது யார்? கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. ஒருவர் பிதாவாகிய தேவன், ஒருவர் குமாரனாகிய கிறிஸ்து, ஒருவர் பரிசுத்த ஆவியாகிய தேவன். இவர்கள் மூவரும் இணைந்து ஒன்றாகிய தேவன் என்று அந்தகார ஆலோசனையை அறிமுகப்படுத்தியது யாரு? கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. நம்ம வேதத்தில் நம்ம வாசிக்கும் போது 3 வித கேரக்டர்ஸ் காணப்படுகிறதை போல புதிய ஏற்பாட்டில் வாசிக்கிறோம். ஒருவர் பிதாவாகிய தேவன், ஒருவர் குமாரனாகிய கிறிஸ்து, ஒருவர் பரிசுத்த ஆவியாகிய தேவன். இவர்கள் மூவரும் இணைந்து ஒன்றாகிய தேவன், ஒரே தேவன் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா நினைக்கும்படியாய், சொல்லும்படியாக இந்த ஆலோசனையை யார் அந்தகாரப்படுத்தியது அல்லது எங்கிருந்து இந்த அறிவு வந்தது? கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. ரொம்ப சிம்பிளா நான் கேட்குறேன்,
இந்த தேவனை குறித்ததான காரியத்தில் ஒரு குழப்பம் ஒரு மனிதனுக்கு, விசுவாசிக்கிற ஒரு மனிதனுக்கு காணப்படுமானால், அவன் வேத வாக்கியங்களை அவன் நம்பினா அவன் பதிலை எங்க தேடணும்? இந்த வேத வாக்கியங்களில் அவன் தேட வேண்டும், தேவனிடத்துல கேட்க வேண்டும். இப்போ எனக்கு ஒரு குழப்பம் காணப்படுது. தேவன் ஒருவரா அல்லது தேவன் மூவராய் காணப்பட்டு இணைந்து அவர்கள் ஒருவராய் செயல்படுகிறார்களா, அல்லது சில நேரங்களில் தனித்தனியாய் செயல்படுகிறார்களா, 3 பேரும் சேர்ந்துதான் ஒரே தேவனா அப்படின்ட்டு எனக்கு ஒரு சந்தேகம் வருது. அப்படின்னு சொன்னா நான் என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா, இந்த வேத வாக்கியங்களை நான் நம்புகிறபடினா இது பரலோகத்தின் தேவனாலே நமக்கு அருளப்பட்டு இருக்கிறது என்று சொல்லி விசுவாசித்தார். நான் எங்க தேடணும்? இதுல தேடணும், தேவனிடத்துல கேட்கணும். தேவனிடத்துல என்ன கேட்கணும்? நான் ஒருவர்னு அவரை நம்பினாலும் சரி, நான் அவர் 3 பேர் என்று நம்பினாலும் சரி, அவரிடத்துல நான் என்ன பண்ணணும்? கேட்கணும். நான் ரொம்ப தெளிவுள்ளவன் என்று சொல்லி நினைத்து கொண்டு கேட்கக்கூடாது. என்னதான் கேட்கணும்? தேவனே, உம்மை தெளிவாக அறியாத மனுஷன் நான், எனக்கு உண்மை வெளிப்படுத்தணும் அப்படித்தானே கேட்கணும். எனக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப பயங்கர தெளிவு இருக்குது அப்படின்னு நினைச்சு கொண்டு நான் அவர்கிட்ட கேட்கக்கூடாது. ஏன்னா எனக்கு தான் குழப்பமாச்சே. அப்போ எனக்கு தெளிவான அறிவு இல்லை என்று சொன்னால் நான் அவரிடத்துல என்ன கேட்கணும்? தேவனே, எனக்கு உண்மை வெளிப்படுத்துங்க, எனக்கு உண்மை குறித்த தெளிவு இல்லை. ஒரு கூட்டம் எப்படி சொல்லுகிறது, ஒரு கூட்டம் அப்படி சொல்லுகிறது. வேதத்தை நான் வாசித்தால் எனக்கு ரொம்ப குழப்பமாக காணப்படுது, எனக்கு நீங்கள் உதவி செய்யுங்க என்று சொல்லி நாம தாழ்த்தி என்ன பண்ணணும்? கேட்டா கர்த்தர் நிச்சயமா பேசுவாரா, பேச மாட்டாரா? நான் 3 பேர் என்றதான தெளிவுள்ளவன் என்று நினைத்து நான் அவர்கிட்ட கேட்கவும் கூடாது. இப்போ எனக்கு ரொம்ப பார்த்தீங்கன்னா இது கிளியரா இல்லை. ஒருத்தர் 3 பேர் என்ன பண்றாங்க, டிஃபெண்ட் பண்றாங்க. எனக்கு நான் ஒருத்தர் தான் அப்படின்னு நினைக்கிறேன், ஆனால் சந்தேகம் வந்துருச்சு. அப்படின்னு சொன்னா ஒருவர் தான் என்கிறதான தெளிவு உள்ளவனாக நான் அவரிடத்துல கேட்கறதுல அர்த்தம் கிடையாது. ஏன்னா எனக்கு குழப்பம் வந்துருச்சு. அப்ப கேட்கணும், ஆண்டவரே, எனக்கு உண்மை குறித்து தெளிவு இல்லை, எனக்கு நீங்க என்ன பண்ணுங்க, உண்மை வெளிப்படுத்துங்க, என்னோடு கூட பேசுங்க அப்படின்னு சொல்லி கேட்கணும். சரி, பேசுனா அவர் எங்கேருந்து பேசுவார்? இந்த வேத வசனத்தின் அடிப்படையில் தான் பேசுவார். வேத வசனத்தினால் தான் என்ன பண்ணுவார்? பேசுவார். ஒரு மனுஷன் கிறிஸ்துவை தான் நன்றாக அறிந்திருக்கிறதாக, கிறிஸ்துவோடு கூட ஐக்கியப்பட்டு இருக்கிறதாக அவன் எண்ணினால், சரி, அவன் கிறிஸ்துவனிடத்துல கேட்கிறான், பரலோகத்தின் தேவனை பற்றி நீங்க எனக்கு சொல்லுங்க, கற்றுக் கொடுங்க, எனக்கு தெரியல அப்படின்னு கேட்டால் அவர் என்ன சொல்லுவார்? கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. என்ன சொல்லுவார்? யோவான் 3:13 இப்படி வாசிக்கிறோம், பரலோகத்திலிருந்து இறங்கினவரும், பரலோகத்தில் நீங்க என்ன யார்கிட்ட கேட்குறீங்க? கிறிஸ்துவனிடத்துல பரலோகத்தின் தெய்வமாகிய பிதாவை குறித்து கேட்குறீங்க. அப்ப கிறிஸ்து என்ன பேசுவாரு? பரலோகத்திலிருந்து இறங்கினவரும் பரலோகத்திலே இப்ப இருக்கிறவருமான மனுஷகுமாரனே அல்லாமல் பரலோகத்துக்கு ஏறினவன் ஒருவனும் இல்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்? பரலோகத்தின் தெய்வத்தை குறித்து கிறிஸ்துவிடத்துல கேட்டால் கிறிஸ்து சொல்லுகிறதான காரியம் என்னன்னு சொன்னா, பரலோகத்துல இருப்பவரும் நானே. அதான் சொல்லுவாரு, பரலோகத்துல இப்ப இருக்கிறதும் நான் தான் அப்படின்னு சொல்லுவார். சரி, அவரை எங்களுக்கு காண்பீங்க அப்படின்னு கேட்டா அவர் என்ன சொல்லுவாரு? அப்படி கேட்டவனிடத்துல ஆண்டவர் சொன்ன வசனத்தை நான் வாசிக்கிறேன். யோவான் 14ஆம் அதிகாரம் 9வது வசனத்தினுடைய 2வது பகுதி. யோவான் 14:9 2வது பகுதி. அவர் கேட்கிறார், இவ்வளவு காலம் நான் உங்களுடனே கூட இருந்தும் நீ என்னை அறியவில்லையா? என்னை கண்டவன் பிதாவை கண்டான். அப்படி இருக்க பிதாவை எங்களுக்கு காண்பியும் என்று நீ எப்படி சொல்லுகிறாய்? திரும்ப வாசிக்கிறேன். இவ்வளவு காலம் நான் உங்களுடனே இருந்தும் நீ என்னை அறியவில்லையா? அப்படின்னா என்ன அர்த்தம்? அவ்வளவு நாட்கள் இயேசுவோடு கூட காணப்பட்டும் கூட யாரை அறியவில்லை? இயேசுவானவர் யார் என்று அறியவில்லை. அவரிடத்திலே கேட்கிறார்கள், பிதாவை எங்களுக்கு காண்பியும். அப்ப எவ்வளவு காலம் அவரை குறித்தான செய்தியை நீங்கள் கேட்டிருந்தும் வேதத்தை வாசித்திருந்தும் பிதாவானவர் யார் என்கிற கேள்வி உங்களுக்கு எழுமானால், இயேசுவானவர் உங்களை பார்த்தும் என்னை பார்த்தும் கேட்க என்ன தெரியுமா? இவ்வளவு காலம் நீ வேதத்தை வாசித்தோம், இவ்வளவு செய்திகளை நீ கேட்டிருந்தும், என்னோடு கூட ஐக்கியப்பட்டிருந்தும், என்ன உனக்கு யாருன்னு தெரியலையா அப்படின்ட்டு கேட்பாரா இல்லையா? அப்ப அடுத்து பாருங்க, இதனுடைய அர்த்தம் என்னன்னா, நானே அவர் என்பது தானே இதனுடைய அர்த்தம். பிதாவை காண்பியும் அப்படின்னு சொன்னா, என்னை கண்டவன் பிதாவை கண்டான். எப்படி பிதாவை காண்பியும் என்று சொல்லி என்னிடத்துல கேட்கிற, இவ்வளவு காலம் நீ என்னோடு கூட இருந்தும் உனக்கு பிதாவை தெரியலையா, என்ன தெரியலையா அப்படின்னு கேட்டா அதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னு சொன்னா, நானே அவர் என்பதுதான் அந்த வார்த்தையினுடைய அர்த்தம். சரி, நீ உடனே திரும்ப பார்த்து கேட்கலாம், யாரு இப்ப யார் இதெல்லாம் பேசிட்டு இருக்கா? குழப்பமுள்ள ஒரு மனுஷன்,
தேவன் ஒருவர் என்றோ அல்லது தேவன் மூவர் என்றோ வந்து பார்த்தீங்கன்னா தனித்தனியாக இப்போ தேவன் 3 பேர் தான் நம்புறோமா அதில் தெளிவாக இருக்கும், தேவன் ஒருத்தர் தான் நம்புறவன் அதில் தெளிவாக இருக்கிறோம். இப்போ ரெண்டுத்திலையும் வந்து பார்த்தீங்கன்னா குழப்பி கொண்டு இருக்கிற மனுஷன் ஆண்டவர்கிட்ட பேசினா கேட்டா, தன்னை தாழ்த்தி கேட்டா ஆண்டவர் பேசினா என்ன பேசுவார்ன்றது தான் வேதத்தில் நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டு இருக்கேன். அப்போ இந்த மனுஷன் கேட்குறான், அடுத்து புரியலையே, குமாரனாகிய நீரும் பிதாவாகிய தேவனும் எப்படி ஒருவராய் இருக்க முடியும் அப்படின்னு கேட்டான். யார்கிட்ட பேசிட்டு இருக்கான்? இப்போ கிறிஸ்துவிடத்திலே, கிறிஸ்துவை தான் அறிந்ததாக எண்ணிக்கொண்டு இருக்கிற மனுஷன் பிதாவை குறித்து கிறிஸ்துவிடத்திலே கேள்வி எழுப்பி கொண்டிருக்கிறான், விளக்கம் கேட்டு கொண்டிருக்கிறான். அப்போ அவர் சொல்லும்போது, எப்படி நீங்கள் சொல்றது எனக்கு புரியல, ஏன்னா நீர் வந்து குமாரன், அவர் வந்து எல்லாரையும் உண்டாக்கினதான பரலோக பிதா, நீங்கள் இருவரும் எப்படி ஒருவராய் இருக்க முடியும் அப்படின்னு கேட்டா அவர் என்ன பதில் சொல்வார் சிந்திச்சு பாருங்க. யோவான் 8:24 2வது பகுதியில் அவர் சொன்னார் என்னன்னா, நானே அவர் என்று நீங்கள் விசுவாசியாவிட்டால் உங்கள் பாவங்களிலே சாவீர்கள். எதற்காக என்னிடத்துல வந்திருக்கீங்க? அதாவது கிறிஸ்துவனிடத்துல எதற்காக ஜனங்கள் வருகிறார்கள்? பாவத்திலிருந்து விடுதலை பெறதானே, தங்களுடைய பாவத்திலிருந்து விடிவு கிடைக்க வேண்டும், தங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும் என்பதற்காக கிறிஸ்துவிடத்துல வராங்க. அப்ப கிறிஸ்துவிடத்துல வந்து அவர்கள் பிதாவாகிய தேவன் யார் என்று கேட்டால், பிதாவாகிய தேவனை எங்களுக்கு காண்பியும் என்று கேட்டால், குமாரனாகிய நீரும் பிதாவாகிய அவரும் எப்படி ஒருவராய் இருக்க முடியும் என்று சொல்லி கேட்டால், அவர் சொல்லுகிறதான பதில் என்ன தெரியுமா? நானே உங்கள் பிதாவாகிய தேவன் என்று, நானே அவர் என்று நீங்கள் விசுவாசியாவிட்டால் உங்கள் பாவங்களிலே சாவீர்கள் என்றார். நீங்க எடுத்து வாசித்துக் கொள்ளுங்க. ஏசாயா 43:10-12 இருக்கிற வசனங்கள் அவைகளை தான் சொல்லுகிறது. என்ன அப்படின்னு சொன்னா, நமக்காக மனிதனாக வெளிப்பட்டவரும் நம்முடைய தேவனாய் இருப்பவரும் 2 நபர்கள் அல்ல, ஒருவர் என்கிறது தான் அது நமக்கு உணர்த்துகிறது. சரி, ஓகே. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா, பரலோகத்தில் இருக்கிற பிதாவாகிய தேவனிடத்துல நான் அவரோடு கூட மிகுந்த ஐக்கியப்பட்டிருக்கிறேன், அவருடைய பிள்ளையாக மாறி இருக்கிறேன் என்று சொல்லுகிற ஒரு கிறிஸ்தவ மனுஷன் அவரை குறித்து வந்து பார்த்தீங்கன்னா சந்தேகப்படும் பொழுது, அவர் ஒருவரா மூவரா என்று சந்தேகப்படும் போது, பரலோகத்தில் இருக்கிற பிதாவிடத்துல நான் கேட்கிறேன் என்று அவரிடத்துல மனிதனை மீட்க வந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி கேட்டால் அவர் என்ன சொல்லுவார்? சிந்திச்சு பாருங்க. அவர் என்ன சொல்லுவார்? ஏசாயா 45:5 எப்படி வாசிக்கிறோம்? யார்கிட்ட கேட்கிறா? ஒரு மனுஷன் உண்மையா வந்து பார்த்தீங்கன்னா மெய்யாக இந்த வாய்த வசனங்களை விசுவாசிக்கிற ஒரு மனுஷன் தேவனிடத்துல, தன்னுடைய பிதாவினிடத்துல அவன் கேட்கிறான், மனுஷனா என்னை ரட்சிக்க வந்தாரு, அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா பரலோகத்துல காணப்படுகிற என்னை உண்டாக்கின தெய்வம் என்று சொல்லி இங்கே அறிவிக்கிறார்களே, சுவிசேஷம் என்று சொல்லுகிறார்களே, நீங்க சொல்லுங்க இந்த இயேசு கிறிஸ்துவ குறித்து அப்படின்னு கேட்டா, ரட்சகரை குறித்து கேட்டா அவர் என்ன சொல்லுவார்? ஏசாயா 45:5 சொல்லுகிறது, நானே கர்த்தர், வேறொருவர் இயேசு கிறிஸ்து என்கிற இந்த மீட்பரை, ரட்சகரை, கர்த்தர் என்று சொல்லுகிறவரை குறித்து கேட்டா அவர் சொல்லுகிற காரியம் என்ன தெரியுமா? நானே கர்த்தர், வேறொருவர் இல்லை, என்னை தவிர தேவன் இல்லை என்பார். அதாவது நான் தான் ஒரே தேவன், என்னை தவிர வேறொரு தேவன் இல்லை, நான் கர்த்தர் அப்படின்வார். ஏசாயா 43:12 அவர் சொல்றாரு, நானே அறிவித்து ரட்சித்து விளங்க பண்ணினேன், உங்களில் இப்படி செய்யத்தக்க தேவன் இல்லை, நானே தேவன் என்பதற்கு நீங்கள் சாட்சி. நான் ஒருவர் தான் தேவன், வேற ஒருத்தர் கிடையாது, நான் ஒருவர் தான் ரட்சகர், இப்படி செய்யத்தக்கதான தேவன் வந்து எங்கேயுமே கிடையாது அப்படின்னு சொல்லுவாரு. ஏசாயா 45:21 2வது பகுதியில, நீதிபரரும் ரட்சகரும் ஆகிய என்னை அல்லாமல் தேவன் இல்லை. யாரை குறித்து யார்கிட்ட கேட்கிறோம்? பிதா வந்து பதில் சொல்வாருன்ட்டு கிறிஸ்துவை குறித்து கேட்கிறோம். இந்த கர்த்தர் யாரு? இந்த பூமியிலே காணப்பட்ட இந்த ரட்சகராகிய கர்த்தர் யாரு அப்படின்னு கேட்டா அவர் சொல்றாரு, நீதிபரரும் ரட்சகருமாகிய என்னை அல்லாமல் வேறே தேவன் இல்லை, என்னை தவிர வேறொருவரும் இல்லை அப்படின்ட்டு என்ன பண்றாரு சொல்றாரு. ஏசாயா 46:9 2வது சொல்றாரு, நானே தேவன், வேறொருவரும் இல்லை, எனக்கு சமானம் இல்லை. பரலோகத்தின் தேவனாகிய எனக்கு சமானமாகிய, எனக்கு சமமாக காணப்படுகிறதான தேவன் என்று வேறொருவர் கிடையாது அப்படின்ட்டு சொல்லுவார். அப்படியானால் கிறிஸ்துவை ஒருவன் விசுவாசிக்க வேண்டுமானால் என்னதான் விசுவாசிக்கணும்? பிதாவுக்கு சமமான ஒருவர் என்றெல்லாம் விசுவாசிக்க முடியாது, பிதாவோடு கூட ஒன்றாக இருக்கிற ஒருவர் என்று சொல்லலாம் விசுவாசிக்க முடியாது. பிதாவாகிய தேவன் என்னை ரட்சிக்க மனிதனாக வந்தார் என்று விசுவாசித்தால் மட்டும்தான் அந்த மனுஷன் என்றென்றைக்கும் இருக்கிறதான கிறிஸ்துவை தன்னுடைய
இரட்சகராக, தன்னுடைய கர்த்தராக விசுவாசிக்கிறான் என்று சொல்லி அர்த்தம். சரி, ஓகே. அவர்கிட்ட கேட்குறீங்க, அவர் இப்படி சொல்லிட்டாரு, நன்றி அப்பா பிதாவே, பரிசுத்த ஆவி யார் என்று சொல்லும் என்று கேட்டால் அவர் என்ன சொல்லுவாரு? விசுவாசிக்கிறவனுக்குள்ள, யாரு? பிதா பேசுகிறதான காரியம். விசுவாசிக்கிறவனுக்குள்ளும் வாசம் பண்ணுகிற நானே தான் பரிசுத்த ஆவி என்பார். ஏசாயா 57:15 வாசிக்கிறோம். நித்திய வாசியும் பரிசுத்தர் என்கிற நாமம் உள்ளவராகிய மகத்துவம் உன்னதமானவர் சொல்லுகிறார், உன்னதத்திலும் பரிசுத்த ஸ்தலத்திலும் வாசம் பண்ணுகிற நான் பணிந்தவர்களின் ஆவியை உயிர்ப்பிக்கிறதற்கும் நொறுங்கினவர்களின் இருதயத்தை உயிர்ப்பிக்கிறதற்கும் நொறுங்குண்டு பணிந்த ஆவி உள்ளவர்களிடத்திலும் வாசம் பண்ணுகிறார். அப்ப பரலோகத்தின் தேவனிடத்துல பரிசுத்த ஆவியாரு எங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிறார் என்று சொல்லுகிறார்களே, அவர் யாரு அப்படின்னு கேட்டா அவர் சொல்லுகிற காரியம், நித்திய வாசியாக பரிசுத்தராக காணப்படுகிற நான் தான். எவன் தன்னை தாழ்த்தி இடத்துல வருகிறானோ அவனுடைய ஆவியை உயிர்ப்பிக்கும்படியாய் நொறுங்குண்ட அவனுடைய இருதயத்தை உயிர்ப்பிக்கிறதற்காக அவனுக்குள்ள வந்து வாசம் பண்ணுகிறதும் நானு அப்படின்ட்டு என்ன பண்ணுவாரு? அவர்கிட்ட கேட்டா அவர் அதை சொல்லுவார். சரி, அடுத்து பரிசுத்த ஆவியோடு கூட நான் ஐக்கியமாக இருக்கிறேன், அவர் எனக்கு நல்லா தெரியும் அப்படின்ட்டு அவரிடத்துல ஒரு மனுஷன் கேட்கிறான். யாரு? விசுவாசியாகிய மனுஷன் கேட்கிறான், பரிசுத்த ஆவியாகிய தெய்வமே, கர்த்தர் கர்த்தர் என்று சொல்லுகிறார்களே, மனிதனாக காணப்பட்டதான கிறிஸ்து இயேசுவை கர்த்தர் என்கிறார்களே, அவர் யார் என்று சொல்லும் என்று கேட்டால் அவர் என்ன சொல்வாரு? உபாகமம் 6:4 வாசிக்கிறோம், தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். அல்லது பழைய ஏற்பாடு புத்தகம் முழுவதுமாக எடுத்து நீங்க வாசிப்பீங்கன்னா கர்த்தர் என்கிறவர் ஒருவர் என்று வாசிப்பீங்க, அதுவும் தேவன் ஒருவரே கர்த்தர் என்று வாசிப்பீங்க. அந்த வார்த்தையை சுட்டி காண்பித்து விட்டு 2 கொரிந்தியர் 3:17 கர்த்தரே ஆவியானவர். ஒருவன் இயேசு கிறிஸ்துவை கர்த்தர் என்று சொல்ல வேண்டுமானால் அவரே ஆவியானவர் என்று சொல்ல வேண்டும். அவரே அதரிசனமாய் காணப்பட்டதான தெய்வம் என்னை ரட்சிக்க மனிதனாக எனக்கு முன்பாக தரிசனமாய் நின்றார் என்று சொல்லி ஒத்துக்கொள்ள வேண்டும். அப்ப பரிசுத்த ஆவியானவரை தெரியும் என்று சொல்லுகிற மனுஷன் கர்த்தர் கர்த்தர் என்று சொல்லுகிறார்களே, மனிதனாக காணப்பட்ட இந்த இயேசு கிறிஸ்து யாரு அப்படின்னு சொன்னா கர்த்தரே ஆவியானவர், வேறொரு ஆவியானவர்னு வேற ஒருத்தர் கிடையாது என்று சொல்லிதான் அவர் சொல்லுவார். கொஞ்சம் சிந்தித்து பாருங்க, இயேசுவை ஏற்றுக்கொள்ளாததான அந்த யூதர்களுக்கு அன்றைக்கு காணப்பட்ட அறிவு இன்றைய கிறிஸ்தவர்களுக்கு காணப்படுமானால் அவர்கள் இயேசு கிறிஸ்துவை கர்த்தர் என்று சொல்லுகிறதற்கு அவர்களுக்கு காணப்படுகிற ஒரே வாய்ப்பு என்ன தெரியுமா? பரலோகத்தின் தெய்வம், என்னை உண்டாக்கின பரலோக பிதா என்று சொல்லுகிறது அர்த்தத்துல தான் அவர்கள் சொல்ல வேண்டும். சரி, இது தேவன் சொல்லுகிறதான சாட்சி, தேவன் தன்னை குறித்து சொல்லுகிறதான சாட்சி. இதே நீங்க வேதத்திலே காணப்படுகிற விசுவாசிகளை விடுங்க, இவர்கள் விசுவாசிக்கு மேல ஒரு படியா போய் என்ன பண்ணாங்க? இவர்கள் வேத வார்த்தைகளை எழுதின தேவ மனிதர்களாய் காணப்பட்டார்கள். அவர்களிடத்துல போயிட்டு நீங்க இந்த இயேசு கிறிஸ்துவை குறித்தான உம்முடைய சாட்சி, நீர் என்ன அவரை குறித்து நம்புகிறீர்கள் என்று சொல்லி நீங்க கேட்டா அவர் இன்றைக்கு உங்களுக்கு முன்னாடி தோன்றி எல்லாம் சொல்ல போகிறது கிடையாது. உதாரணத்துக்கு மத்தேயு பார்த்தீங்கன்னா தன்னுடைய சுவிசேஷ புஸ்தகத்தை என்ன பண்றாரு? அவர் எழுதுறார். அப்ப அந்த நிருபத்துல அவர்கிட்ட போயிட்டு நீங்கள் இயேசுவானவரை குறித்து என்ன சாட்சி நீங்க சொல்றீங்க அப்படின்னு கேட்டா அவர் என்ன சொல்லுவாரு? நான் அறிந்த இயேசு யார் என்று சொன்னால் அவர் இம்மானுவேல். நான் அறிந்த இயேசு யார் என்று சொன்னால் பரலோகத்தின் தெய்வம். அவர் நம்மோடு கூட இருக்கும்படியாய், நாம் காணும்படியாய், நம்மை ரட்சிக்கும்படியாய் இந்த பூமியில மனிதனாக வெளிப்பட்டவர் ஆனபடினாலே எனக்கு தெரிஞ்ச இயேசு இம்மானுவேல். அதான சொல்லுவார் மத்தேயு. நீங்க மார்க்கு கிட்ட போயிட்டு அவர்கிட்ட நீர் அறிந்ததான அந்த இயேசுவை குறித்த சாட்சி எங்களுக்கு சொல்லும் அப்படின்னு சொன்னா அவர் என்ன சொல்லுவாரு? கொஞ்சம் சிந்தித்து பாருங்க. நீங்க வாசிப்பீங்க, 12 வருஷமாக பெரும்பாடு உள்ளதான ஒரு ஸ்திரீ இயேசுவினுடைய இடத்துல வந்தபோது இயேசுவினுடைய அந்த அங்கியை ஓரமாய் தொட்டபோது வல்லமை புறப்பட்டது, குணமானால் வாசிக்கும். அப்ப இயேசு பேசின வார்த்தையை நீங்கள் பார்ப்பீங்கன்னு சொன்னா என்ன சொன்னாரு? மகளே, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்து. இயேசுவானவர் இந்த வார்த்தையை சொல்லும் போது அவருக்கு என்ன வயசு இருந்திருக்கும்? மேபி 31 வயசு, 30 வயசா இருக்கலாம், 31 இருக்கலாம், 32 இருக்கலாம்ல. அப்ப அந்த பெரும்பாடு உள்ள ஸ்திரீக்கு எப்படியா இருந்தாலும் இயேசுவானவருடைய வயதுல அதிகமாய் தான் காணப்பட்டிருப்பாள். ஆனால் இயேசுவானவர் சொன்ன வார்த்தை என்னன்னா மகளே அப்படின்ற வார்த்தை. யாரை பார்த்து மகளேன்னு சொல்ல முடியும்? ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ பவுல் அப்போஸ்தலன் தீமோத்தேயை பார்த்து மகனே அப்படின்னு சொல்றாருன்னா அவர் வயதிலே மூத்தவர், அப்படிதானே?
வயதிலே மூத்தவராய் காணப்பட்டபடியினாலே தன்னுடைய ஸ்டூடெண்ட் தன்னிடத்திலே கற்றுக்கொண்டதான ஒரு மனுஷனை பார்த்து சின்ன மாமன் ஆனப்படினா அந்த வாலிபனை பார்த்து மகனே என்று எழுதுகிறார். ஆனால் இயேசுவானவர் பார்த்தீங்கன்னா தன்னை பார்க்கலும் வயதிலே மூத்ததான ஒரு ஸ்திரீயை பார்த்து மகளே என்று சொல்ல வேண்டுமானால் அப்படி சொல்ல முடியுமா? கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. நீங்க இப்போ நான் என்னோட சின்ன பிள்ளைங்களை பார்த்து மகளே மகனே அப்படின்ட்டு என்ன பண்ணலாம்? வாலிப பிள்ளைகளை பார்த்து நான் சொல்லலாம். ஆனால் என்னை விட வயதிலே மூத்தவர்களை பார்த்து மகளே மகனே நான் சொல்ல முடியுமா? ஜபத்தில் சொல்லலாம், ஆண்டவரே இந்த மகளை நீ காத்தருளும் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? ஆண்டவருக்கு மகள்னு சொல்றேன், அதுதானே மீனிங். அது எனக்கு மகள் நான் சொல்றேன். அப்ப இயேசுவானவர் பார்த்தீங்கன்னா ஒரு மனிதனாக நின்று கொண்டு அவளை பார்த்து மகளே உன் விசுவாசம் ரட்சித்தேன்னா பரலோகத்தின் தெய்வத்தை தவிர இந்த வார்த்தையை வாலிபனாய் காணப்படுகிற அவரால் சொல்ல முடியாது. ஆமாவா இல்லையா? மார்க் அதை பதிவு பண்ணுகிறார். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த திமிர்வாதக்காரனாய் காணப்பட்டவனை இயேசுவினிடத்திலே கொண்டு வந்தார்கள். அப்போ அவர்களுடைய விசுவாசத்தை இயேசு பார்த்து அந்த திமிர்வாதக்காரனுக்கு பார்த்து ஒரு வார்த்தையை கட்டளை கொடுக்கிறார். என்ன? மகனே உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்படும். சிந்தித்து பாருங்க, அவனு நிச்சயமாக இயேசுவானவரை விட வயதிலே மூத்தவனாய் காணப்பட்டிருப்பான். அப்ப அவனை பார்த்து நேரா பேசுகிறதான ஒரு வார்த்தை மகனே அப்படி சொன்னா அவனுக்கு அவர் எவ்விதத்திலாவது தகப்பனாய் இருக்க வேண்டும். எப்படி? இஸ்ரவேலிலே மூப்பராய் காணப்பட்டு இருக்க வேண்டும். இல்லை என்று சொன்னால் பரலோகத்தின் தெய்வமாய் இருக்க வேண்டும். அப்படிதானே? இஸ்ரவேலின் தெய்வமாய் காணப்பட வேண்டும். அப்ப ஆவிக்குரிய தகப்பன். இல்லை என்று சொன்னால் இந்த இஸ்ரவேலில் காணப்படுகிற ஒரு மூப்பனாய் காணப்பட்டிருக்கணும், வயதில் மூப்பனாய் காணப்பட்டிருக்கணும். அப்படிப்பட்டவங்க என்ன பண்ணலாம்? அப்போ உயிரோடு இருக்கிறவங்க அவனை பார்த்து மகனே என்று சொல்லலாம். அப்போ இயேசுவானவர் அவனை பார்த்து மகனே என்று சொல்ல வேண்டுமானால் பரலோகத்தின் தெய்வம் இறங்கி வந்திருந்தால் அவர் என்ன பண்ணலாம்? ஒருவனை பார்த்து மகனே என்றோ மகளே என்றோ என்ன பண்ணலாம்? பேசலாம். இப்போ லூக்கா கிட்ட நீங்க கேட்குறீங்க, லூக்கா என்ன சொல்லுவாரு? போய் சிந்தித்து பாருங்க. அப்போஸ்தலர் நடபடிகளை எழுதினதும் இந்த லூக்கா தான். உங்களுக்கு தெரிந்த இயேசு யாரு அப்படின்ற ஒரு சாட்சியை கேட்டா அவர் சொல்லுவாரு என்ன அப்படின்னு சொன்னா, தேவன் தம்முடைய சுய இரத்தத்தினாலே இந்த சபையை சம்பாதித்து கொண்டார். இந்த சுய இரத்தத்தினாலே, தன்னுடைய இரத்தத்தினாலே இந்த சபையை சம்பாதித்தது இயேசுவானவர் என்று எனக்கு தெரியும். ஆனால் அந்த இயேசு பரலோகத்தின் தெய்வம் என்று நான் அறிந்தபடினாலே நான் எழுதுகிறேன், தேவன் தன் சுய இரத்தத்தினாலே சம்பாதித்து கொண்டார். இயேசுவே பரலோகத்தின் தெய்வம். அப்போஸ்தலர் 20:28 காணப்படுதா இல்லையா? சரி, இந்த யோவான் ஸ்நானகன் என்று காணப்படுகிறானே, அவனிடத்துல நீர் இயேசுவானவரை குறித்து ஒரு சாட்சி சொல்லும் அப்படின்னு சொன்னா அவன் என்ன சொல்லுவான்? கொஞ்சம் யோசித்து பாருங்க. எல்லாம் ஒவ்வொரு விதமாக திங்க் பண்ணுவாங்க. இயேசுவானவர் குறித்து ஷார்ப்பாக புரிகிற மாதிரி ஒரு சாட்சியை சொல்லணும்னா அவன் சொல்லுவான், லூக்கா 1:16 காணப்படுது, என்னை குறித்து ஒரு தீர்க்க தரிசனம் சொல்லப்பட்டிருக்கு. என்னன்னா, நான் வளர்ந்து ஊழியனாக செயல்படும் பொழுது இஸ்ரவேல் சந்ததியாரில் அநேகரை அவர்கள் தேவனாகிய கர்த்தரிடத்திலே நான் நடத்துவேன், திருப்புவேர் என்னை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. அப்படிதான் நான் செய்தேன். அப்ப எனக்கு தெரிஞ்ச இயேசு கிறிஸ்து யாரு? இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் என்று சொல்லி யோவான் சாட்சி சொல்லுவாரா சொல்ல மாட்டாரா? நீங்க யோவான் நிருபத்தை எடுத்து நீங்க வாசித்தீங்கன்னா அவர் என்ன சொல்லுகிறார், அவருடைய நம்பிக்கை என்னவாய் காணப்பட்டது அப்படி நீங்க போய் வாசிக்கும் போது அவர் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அவரோடு கூட அந்த சீஷர்களில் ஒருவனாகிய, அவரை சந்தேகப்பட்ட ஒருவனாகிய தோமாவை குறித்து அவர் எழுதுகிறார். உயிரோடு எழுந்த இயேசுவை அவன் கண்டபோது அவன் யோவான் 20ஆம் அதிகாரத்துல அவன் சாட்சி சொல்றான். என்ன சொல்லுகிறான்? என் தேவனே, என் ஆண்டவரே. அப்ப தோமாவுக்கு ஒரே தேவன் தான் உண்டு. அவர் யார் என்று சொன்னால் இதுவரை தோமா காணாதான பரலோகத்தின் தெய்வம். ஆனா இயேசுவான உயிரோடு எழுந்த போது அவன் சொல்லுகிறான், இதுவரை ஆண்டவர் என்று கூப்பிட்டு கொண்டிருந்த இயேசுவை பார்த்து சொல்லுகிறான், என் தேவனே, என் ஆண்டவரே என்று சொல்லி சாட்சி சொல்லுகிறான். இதுதான் நீங்கள் வேதத்திலே காணப்படுகிற ஊழியக்காரர்களிடத்துல இயேசுவானவரை குறித்து சாட்சியை கேட்கும் போது அவர்கள் சொல்லுவார்கள். பேதுருவினிடத்துல கேட்டா பேதுரு என்ன சொல்லுவாரு? தன்னுடைய 2வது நிருபத்துல முதல் வசனத்திலே அவர் சொல்கிறார், என்னுடைய தேவனும் நம்முடைய தேவனும் கர்த்தருமாகிய இயேசு கிறிஸ்து. நீ நம்புற இயேசு கிறிஸ்து யாரு அப்படின்னு பேதுருட்ட கேட்டா சொல்லுவாரு, என்னுடைய தேவனும் என்னுடைய ரட்சகருடைய பேர் என்னன்னா இயேசு கிறிஸ்து அப்படி சொல்லுவார். பவுல் அப்போஸ்தலன் அத்தனை நிருபங்களை எழுதியிருக்காரு. அவரிடத்துல நீங்க போய் கேளுங்க, இயேசு கிறிஸ்து யாரு? அவர் சொல்லுவாரு. ரோமர் 9ஆம் அதிகாரம் 5வது வசனத்துல காணப்படுது. என்ன சொல்லுவார்னா, இந்த பூமியில இஸ்ரவேலர்கள் மத்தியில மனுஷனாக காணப்பட்ட இயேசு கிறிஸ்து யாருன்னா, என்றென்றைக்கும் ஸ்தோத்தரிக்கப்பட்ட
சர்வத்திற்கும் மேலான தேவன். அவர் இந்த பூமியிலே மனிதனாக தோன்றுவதற்கு முன்பாகவே என்றென்றும் தேவனாய் காணப்படுகிறவரும், என்றென்றும் ஸ்தோத்தரிக்கப்படுகிறவரும், எல்லாவற்றிற்கும் மேலானவருமாய் காணப்படுகிற தெய்வம். அப்படின்னா எப்படியா நீர் அவரை இப்படி நம்புறீரு? அவர் தீத்து 2:13 அவர் சொல்லுவாரு, மகாதேவனும் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவை நான் அறிந்திருக்கிறேன், அவருடைய வருகைக்காக தான் காத்திருக்கிறேன் என்று சொல்லுவார். யோவான் நிருபத்தை எழுதினாரு. அந்த யோவான் இடத்துல போய் இயேசு கிறிஸ்து மனுஷகுமாரன், தேவனுடைய குமாரன் என்று சொல்லப்படுகிற இந்த இயேசு கிறிஸ்துவை குறித்த உம்முடைய சாட்சியை சொல்லும் அப்படின்னா அவர் என்ன சொல்லுவாரு? பரலோகத்தின் தெய்வத்தை குறித்து நமக்கு அறிவிக்கிறதற்காக, அவரை குறித்து தெளிவை கொடுக்கிறதற்காக மனுஷனாக காணப்பட்ட, குமாரனாக காணப்பட்ட அந்த இயேசு கிறிஸ்து யார் என்று சொன்னார்? இவரே மெய்யான தேவனும் நித்திய ஜீவனுமாய் இருக்கிறார். 1 யோவான் 5:20 அவர் சொல்றார், இவரை அன்றி வேற ஒரு தெய்வம் கிடையாது, விக்கிரகங்களுக்கு விலகி ஓடுங்க, குமாரனாய் காணப்பட்ட இவரே என்றென்றைக்கும் ஸ்தோத்தரிக்கப்பட்ட சர்வத்துக்கும் மேலான தேவனாய் இருக்கிறான்னு சொல்ல. ஆனபடினாலே இந்த பூமியிலே காணப்படுகிற, என்கிட்டயும் வந்து கேட்காதீங்க இயேசு கிறிஸ்து யாருன்ட்டு, என்கிட்ட கேட்டா நான் சொல்லுவேன், இதன் அடிப்படையில் தான் சொல்லுவேன் நான். நீங்க இன்னொரு இடத்துல போயிட்டு கேட்டீங்க அப்படின்னா அவர் அறிந்திருக்கிற வசனங்களை, அவர் புரிந்து கொண்ட வசன அடிப்படையில், இல்லப்பா தேவன் வந்து 3 பேர் தான், இப்படிதான் நீ நம்பணும் என்ன பண்ணுவாரு சொல்லுவார். நீங்க போய் தேவன் இடத்துல கேளுங்க. இல்லைனா இந்த வேதத்திலே யார் வந்து ஊழியக்காரர்களாக ஆண்டவர் வைத்து வேதத்தை எழுத பயன்படுத்தினாரோ அத்தனை பேரிடத்திலையும் போய் இயேசுவானவர் யார் என்று கேளுங்க. பரலோகத்தின் தெய்வம், நம்முடைய பிதா, மெய்யான தெய்வம், மகாதேவன், நித்திய ஜீவனானவர், அவரை அன்றி வேறொரு தேவன் இல்லை என்கிற சாட்சி அவருடைய வாயிலிருந்து பிறக்கும். ஆனபடினாலே நமக்கு ஒரு தெளிவு காணப்படணும். என்ன? கிறிஸ்து என்று அவரை சொல்ல வேண்டுமானால் என்றென்றைக்கும் வாழ்கிற, என்றென்றைக்கும் இருக்கிற, நித்தியமாய் இருக்கிறதான அந்த தெய்வத்தை அது குறிக்கிறது. அந்த டைட்டில் அவரை குறிக்கிறது என்கிறதான அறிவோடு கூட தான் இயேசுவை கிறிஸ்து என்று நம்ம சொல்ல வேண்டும். சரி, எனக்கு என்ன லாபம் இது? தேவன் என்றென்றைக்கும் தேவனாய் இருக்கிறபடினாலே நான் அப்படி நம்புகிறதற்கு எனக்கு என்ன நன்மை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வசனம் ஐதான் சொல்லுது. என்னன்னா, வசனம் உண்மையை காக்கிறவர். அவர் எப்படி உண்மையை காக்க முடியும்னா, அவர் என்றென்றைக்கும் இருக்கிறபடினாலே அவர் உண்மையை காக்கிறவராக இருக்கிறார். தான் இந்த மாதத்தினுடைய வசனம். அப்ப இந்த நம்பிக்கை காணப்படணும். அவர் என்றென்றைக்கும் உண்மையை காக்க முடியுமானால் அவர் நிச்சயமாக என்றென்றைக்கும் இருக்கிறதான, நித்தியமாய் இருக்கிறதான ஒரே தெய்வமாய் இருக்க வேண்டும். இதுதான் நன்மை எனக்கு. அடுத்ததாக, தேவன் என்றென்றைக்கும் தேவனாய் இருக்கிறபடினாலே நம்புகிற நமக்கு என்ன நன்மை அப்படின்னு சொன்னா, he keeps his promises forever. ஒரு வார்த்தையை சொன்னார் என்று சொன்னால் அந்த வார்த்தையை காக்கக்கூடியவராக அவர் இருக்கிறார். சங்கீதம் 119 49 இப்படி வாசிக்கிறோம், நீர் என்னை நம்ப பண்ணின வசனத்தை உமது அடியேனுக்காக நினைத்தருளும். நீர் என்னை நம்ப பண்ணின வசனத்தை உமது அடியேனுக்காக நினைத்தருளும். இப்படி ஒரு ஜெபம். இந்த ஜெபத்தை நம்ம வாசிக்கும் போது நாம அவருக்கு நினைவுபடுத்துவதற்காக அல்ல. திரும்ப வாசிக்கிற பாருங்க, நீர் என்னை நம்ப பண்ணின வசனத்தை உமது அடியனுக்காக நினைத்தருளும் அப்படின்னு நம்ம சொல்றோம், ஜெபம் பண்றோம். அப்படின்னா இந்த ஜெபத்தினுடைய அர்த்தம் அவருக்கு நாம நினைவுபடுத்துவதற்காக அல்ல. அப்படிதானே இருக்கு இது வாசிக்கும் போது. நீர் என்னை நம்ப பண்ணின வசனத்தை உமது அடியனுக்காக நினைத்தருளும் ஆண்டவரே அப்படின்னு சொன்னா, நீங்க அந்த தமிழில் அதை வாசிக்கும் போது ஆங்கிலத்தை பேசினாலும் எப்படி தான் அது புரிகிறது நமக்கு. ஆண்டவர் மறந்துட்டாரு, சொன்னாரு, நான் ஞாபகம் வச்சுட்டு இருக்கேன். ஆண்டவர் என்ன பண்ணாரு? மறந்துட்டாரு. அடியனுக்காக நினைத்தருளும் ஆண்டவரே, அப்படிதான் மேலோட்டமாக தோன்றும். இது அப்படி அல்ல. ஆண்டவர் மறந்து விட்டார் என்பதற்கல்ல. இந்த ஜெபத்தை நம்ம பண்ணுகிறதுக்கு என்ன தெரியுமா காரணம்? அவர் வாக்குத்தத்தம் பண்ணினதை நம்ம நம்புகிறோம், நம் நினைவிலே வைத்திருக்கிறோம் என்பதை குறிக்குது. ஆண்டவரே, நீர் அன்னைக்கு வாக்குத்தத்தம் பண்ணினதை நான் நம்பினேன், இன்னும் நம்பிக்கொண்டிருக்கிறேன். இந்த ஜெபத்தை நான் பண்ணும்போது என்ன சொல்லுகிறேன் ஆண்டவர்கிட்ட? ஆண்டவரே, நான் இன்னும் அந்த வார்த்தையை நம்பிட்டு இருக்கேன், இன்னும் அந்த வார்த்தையை விசுவாசித்துட்டு இருக்கிறேன் ஆண்டவரே அப்படின்ட்டு என்ன பண்றோம்? நம்ம ஆண்டவருக்கு சொல்லி விண்ணப்பிக்கிறோமே ஒழிய ஆண்டவர் மறந்துட்டாரு ஆனப்படினாலே அவருக்கு ஞாபகப்படுத்துகிறோம் என்றெல்லாம் நினைத்து விடாதீர்கள். அப்ப என்ன நமக்கு லாபம் அல்லது என்ன பெரிய நன்மை? he keeps his promises forever. அவர் என்றென்றைக்கும் தேவன், என்றென்றைக்கும் தேவனாய் இருக்கிறபடினாலே அவர் பண்ண வாக்கு தத்தங்களை பார்த்தீங்கன்னா அவர் காக்க வல்லமை உள்ளவராக. இப்போ மாறிட்டார்னா, காலத்தால் அழிந்து விட்டார்னா, இப்போ ஒரு ரெஜிம் சேஞ்ச் ஆச்சுன்னா என்ன ஆகும்? முந்தின ராஜா கொடுத்ததான அந்த வாக்கு தத்தத்தை அந்த ராஜா அடுத்த நாட்களில் நிறைவேற்ற முடியாத நிலைக்கு போயிடும். அப்படி தானே? அதான் காலத்தால் அழிகிறது. ஏன்னா அந்த பவர் வந்து போயிடும், இன்னொரு இடத்துக்கு போயிடும். ஆனால் நம்முடைய தேவன் என்றென்றைக்கும் தேவனா என்ன அர்த்தம்? அந்த பவர் வந்து வேற யாருக்கும் டிரான்ஸ்ஃபர் ஆக
முடியாது. அதனால தான் அவர் சொல்றாரு இல்லையா, எனக்கு சமானம் இல்லை அப்படின்னா என்ன அர்த்தம்? அவருடைய பவர்ஸ் அவர் வேற யாருக்கோ கூட இருக்க மற்ற ஒரு தெய்வத்தோடு கூட ஷேர் பண்ணுகிறவர் அல்ல. அப்படித்தானே அதனுடைய அர்த்தம். அப்ப செய்ய வேண்டுமானால் அவர் தான் செய்ய வேண்டும், காக்க வேண்டுமானால் அவர் தான் காக்க வேண்டும், சுஸ்தப்படுத்த வேண்டுமானால் அவர் தான் சுஸ்தப்படுத்த வேண்டும், அழிக்க வேண்டுமானால் அவர் தான் அழிக்க வேண்டும், இல்லையா? அதுதான் என்னுடைய அர்த்தம். அப்ப என்றென்றைக்கும் அவர் இருக்கிறார் அப்படின்றதனுடைய அற்புதமான காரியம் அல்லது நன்மை நமக்கு என்ன அப்படின்னு சொன்னா, அடுத்தது அவர் வந்து தன்னுடைய வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார். அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, he decides what to do. ஒரு காரியத்தை செய்கிறதற்கு தீர்மானம் பண்றது, திட்டம் பண்றது, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவராகவே செய்கிறவர். God is not answerable to anyone. நம்ம எல்லாம் வேலை செய்கிறோம். இப்போ நமக்கு கொடுத்துருக்கிறதான அத்தாரிட்டிஸை பொறுத்து, வேலை ஸ்தலங்களில் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்க அதிகாரத்தின் அடிப்படையில் நம்ம செயல்பட முடியும். நமக்கு கொடுக்கப்பட்ட அதிகார வரைக்கு உட்பட்டு நம்ம என்ன பண்ணலாம், யாருக்கிட்டையும் கேட்காம என்ன பண்ண முடியும், டிசிஷன் எடுக்க முடியுமா? முடியாதா? முடியும்ல. ஆனால் சில காரியங்களை செய்கிறதற்கு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த அதிகாரம் முழுமையாய் காணப்படாத பொழுது நீங்கள் என்ன பண்ணணும், கூட இருக்கிறவர்கள்ட்ட ஆலோசனை செய்ய வேண்டும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வேறு டிபார்ட்மெண்ட்டை ஆலோசனை செய்யணும், அவர்களுடைய கன்சென்ட் உங்களுக்கு வேணும். அப்போ தான் என்ன பண்ண முடியும், அந்த காரியத்தை நிறைவேற்ற முடியும். ஆனால் தேவன் ஒரு காரியத்தை செய்ய வேண்டுமானால் அவர் யாரிடத்துல என்ன பண்ண வேணாம், he decides what to do. He is not answerable to anyone. God is the deciding authority. யாரு அப்படி சொன்னா, God தான் deciding authority. God doesn't act on recommendations or counseling. அதாவது யாருடைய பரிந்துரையை கேட்டு அவர் வந்து ஒரு காரியத்தை செய்கிறவர் அல்ல. யாருடைய ஆலோசனையவாது கேட்டு இப்படி செய்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு செய்கிறதான தேவனும் அல்ல. அவர் வந்து பார்த்தீங்கன்னா பரிதானம் வாங்குகிறதான தேவன் அல்ல. நோ ஒன் கேன் கொஸ்டின் காட் வாட் யூ ஆர் டூயிங். நீர் என்ன செய்கிறீர், ஏன் இதை செய்கிறீர், ஏன் இப்படி செய்கிறீர் என்று சொல்லி இந்த தேவனை பார்த்து என்ன பண்ண முடியாது. இப்போ தேவன் 2 பேர் 3 பேர்னா நீ கொஞ்சம் யோசித்து பாருங்க, ஒருத்தர் இன்னொருத்தரை பார்த்து கேள்வி கேட்க முடியுமா, கேள்வி கேட்க முடியாதா? கொஞ்சம் யோசித்து பாருங்க. நீங்க பழைய புராணங்களில் போய் பார்ப்பீங்கன்னு சொன்னா, ஒரு தெய்வம் இன்னொரு தெய்வத்தை கொஸ்டின் பண்ணும். ஏன் தெரியுமா, அந்த அத்தாரிட்டிக்குள்ள இந்த தெய்வம் வந்துச்சுன்னா இந்த தெய்வம் கொஸ்டின் பண்ணும், நீர் எப்படி இதை செய்கிறீர் அப்படின்னு கேட்குமா, கேட்காதா? ஓவர் ரூல் பண்ணுமா, பண்ணாதா? புராண கதைகள் உங்களுக்கு தெரியணும். ஏன் அப்படின்னா புராணத்துக்கும் நம்முடைய தெய்வத்துக்கும் சம்பந்தமே கிடையாது. புராணங்கள்னு சொன்னால் அவைகள் கதைகள், கட்டுக்கதைகள். அவைகளிலே காணப்படுகிற தெய்வங்கள் என்பது உண்மையான தெய்வங்கள் அல்ல. அப்ப தேவன் என்றென்றும் தேவன் அப்படின்னு சொன்னா, தேவன் என்று சொல்லப்படுவார்னா என்றென்றும் அவர் தேவனாய் காணப்பட வேண்டும். அவருடைய அந்த அதிகாரத்துக்கு மேல வேறொரு அதிகாரம் இல்ல. He decides what he do. அவர் என்ன செய்ய வேண்டும் என்பதை தீர்மானிக்கிறவர் நம்முடைய தேவன் அல்லது உண்மையான தேவனாக அவர் காணப்படும். 1 சாமுவேல் புஸ்தகத்துல 2ஆம் அதிகாரம் 6-8 வரைக்கும் வாசிக்கும் பொழுது அன்னாள் வந்து இப்படிப்பட்டதான ஒரு வசனத்தை சொல்லி ஆண்டவரை புகழ்கிறாள். சொல்றா, கர்த்தர் கொல்லுவார். 1 சாமுவேல் 2:6-8 வரைக்கும். இது வந்து அன்னாள் இடத்துல நீங்க வந்து பாத்தீங்கன்னா கர்த்தரை குறித்த சாட்சி கேட்டீங்கன்னா அன்னாள் சொல்ற சாட்சின்னு கூட நீங்க எடுத்துக்கலாம். கர்த்தர் கொல்லுகிறவரும் உயிர்ப்பிக்கிறவருமாய் இருக்கிறார். அவரே பாதாளத்தில் இறங்கவும் அதிலிருந்து ஏறவும் பண்ணுகிறவர். கர்த்தர் தரித்திரமடைய செய்கிறவரும் ஐஸ்வர்யமடைய பண்ணுகிறவருமாய் இருக்கிறார். அவர் தாழ்த்துகிறவரும் உயர்த்துகிறவருமாய் இருக்கிறார். அவர்களை பிரபுக்களோட உட்காரவும் மகிமையான சிங்காசனத்தை சுதந்திரிக்கவும் பண்ணுகிறார். பூமியின் அஸ்திபாரங்கள் கர்த்தருடையவைகள், அவரே அவைகளின் மேல் பூச்சக்கரத்தை வைத்தார் என்று சொல்லி ஆண்டவரை குறித்து, கர்த்தரை குறித்து, கர்த்தரை தெய்வமாய் அறிந்திருக்கிறதான அன்னாள், அதாவது சாமுவேலுடைய தாய் இவள் வந்து புகழ்ந்து பேச. எங்க இருந்து இந்த அறிவு வந்தது? கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. எங்க இருந்து இந்த அறிவு அன்னாளுக்கு வந்தது? அன்னாளுக்கு எங்க இருந்து இந்த அறிவு வந்ததுன்னா வேத வாக்கியங்களின் அடிப்படையில் தான் வந்தது. ஏனென்று சொன்னால் உபாகமம் புஸ்தகத்துல 32-39 வாசிக்கிறோம். ஏன்னா அன்னாள் இந்த வார்த்தைகளை பேசுவதற்கு முன்பாகவே ஆகமங்கள் என்பது எழுதப்பட்டு இருந்தது. அன்னாளுக்கு ஆகமங்கள் உண்டு. அப்போ உபாகம் 32-39 தேவன் தன்னை குறித்து சொன்னதான சாட்சியை அவள் அறிந்திருக்கிறபடினால இல்ல தேவன் பேசுறார், நானே அவர், என்னுடைய வேற தேவன் இல்லை என்பதை இப்பொழுது பாருங்கள். நானே கொல்லுகிறேன், நான் உயிர்ப்பிக்கிறேன், நான் காயப்படுத்துகிறேன், நான் சொஸ்தப்படுத்துகிறேன், என் கைக்கு தப்புவிப்பார்
இல்லை. அப்போ அன்னாள் வந்து கர்த்தரை இப்படி புகழ்வதற்கு அவளுக்கு எங்கேருந்து இந்த நாலேஜ் அல்லது அறிவு எங்கேருந்து வந்ததுன்னா, வேத வாக்கியங்கள் அடிப்படையில் தேவன் தன்னை குறித்து சொன்னதான சாட்சியின் அடிப்படையில் தான் அந்த அறிவு வந்து அன்னாளுக்கு வந்தது. அப்போ தேவன் தன்னை குறித்து சொன்ன சாட்சியின் அடிப்படையில் தான் ஊழியக்காரர்களுக்கு என்ன வரணும்? அறிவு வரணும். அவரை விசுவாசிக்கிற அத்தனை பேருக்கு எங்க இருந்து அறிவு வரணும்? அவரை குறித்த அறிவு யாரோ ஒரு மனுஷன் சொல்லுகிறதன் அடிப்படையில் அல்ல, தேவன் தன்னை குறித்து சொன்ன சாட்சியின் அடிப்படையில் தான் அந்த அறிவு வந்து அவர்கள் எழுதினாலும் சரி பிரசங்கித்தாலும் சரி வர வேண்டும். சரி, தேவன் வந்து பார்த்தீங்கன்னா என்றென்றைக்கும் தேவனாய் இருக்கிறபடினாலே நம்புகிற நமக்கு என்ன நன்மை என்று நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஹீ இஸ் ட்ரஸ்ட்வொர்த்தி, அதாவது நம்பக்கூடியவராக அவர் காணப்படுகிறார். when God says do not fear, உன்னை பார்த்து சொல்றாரு பயப்படாதே அப்படின்னு சொல்றாரு. உன்னை பார்த்து சொல்றாரு do not be afraid, do not be of good courage அப்படி சொல்றாரு. யோசுவாவை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு do not be fear, be of good courage, அது தைரியமா இரு, திட்டமானதாரு அப்படின்ட்டு ஆண்டவர் பேசுறாரு. இப்படி இந்த வார்த்தைகளை ஆண்டவர் பேசும்போது அதை என்ன பண்ணலாம்? அவர் பேசுகிறபடினால நம்பலாம். இப்போ நாம வந்து ஒருத்தனை வந்து பார்த்தீங்கன்னா உற்சாகப்படுத்துகிறதற்காக, ஆறுதல் படுத்துகிறதற்காக நம்ம என்ன பண்ணலாம்? சொல்லலாம் பயப்படாத, ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? அது ஆறுதல் படுத்தும். ஆனால் நம்ம எல்லாவற்றையும் அறிந்து சொல்லுகிறோமா பயப்படாத அப்படின்ட்டு? போய் சிந்திச்சு பாருங்க, நம்மளால சொல்ல முடியாது இல்லையா அப்படி? ஆனால் ஆண்டவர் ஒரு மனிதனை பார்த்து பயப்படாதே அப்படின்னு சொல்றாருன்னா he is trustworthy. ஏன்னா அதுக்கு பின்பு நடக்க போற சகல காரியங்களையும் ஆண்டவர் அறிந்தவராய் காணப்படுகிறபடினாலே நீ பயப்படாதே அப்படின்னு சொன்னார்னா பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா என்றென்றைக்கும் இருக்கிறவர், சகலவற்றையும் பார்க்கிறவர், எல்லாவற்றின் மேல அதிகாரம் உள்ளவர், சதா காலங்களிலும் அரசாளுகிற ஒருவர் என்னை பார்த்து பேசுறாரு, இன்னைக்கு பயந்து கொண்டிருக்கிற என்னை பார்த்து பேசுறாரு, பயப்படாதே அப்படின்னு சொன்னா நான் நம்பலாம். அதுக்கு காரணம் என்னன்னா அவர் என்றென்றைக்கும் தேவனாய் இருக்கிறபடினாலே. பாருங்க, யோசுவா 1ஆம் அதிகாரத்தில் 6-7 வசனங்களை வாசிக்கும் போது யோசுவா வந்து எந்த நிலையில இருப்பான்னு நீங்க சிந்திச்சு பாருங்க. யோசுவா மோசேயோடு கூட காணப்பட்டு மோசேயினுடைய ஒரு வேலைக்காரனாக செயல்பட்டு கொண்டிருந்தவன். அதாவது எகிப்திலிருந்து அந்த கூட்டம் வரும்போதே ஒரு வாலிபனாக ஒரு விடலை பருவத்தில் கூட வந்து பார்த்திங்கன்னா யோசுவா வந்து அங்கே வெளியில் வந்திருக்கலாம். அப்போ வந்து பார்த்திங்கன்னா அவன் வந்து கர்த்தர் செய்த இந்த அற்புதங்கள் அதிசயங்கள் எல்லாம் பார்த்து ஆச்சரியப்பட்டு அவன் வந்து பார்த்திங்கன்னா மோசையோடு கூட எப்பொழுதுமே ஒட்டி கொண்டே வந்து காணப்படுகிற ஒரு மனுஷனாக அவன் காணப்பட்டான். அப்போ மோசையினுடைய ஷேடோவில் நிழல்லையே வாழ்ந்து கொண்டு இருக்கிறதான ஒரு மனுஷன். ஆனால் வாசிப்பீங்க, ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு விலகாதிருந்தான். ஆசரிப்பு கூடாரம் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் வந்ததுக்கப்புறம் ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு விலகாத ஒரு மனுஷனாக என்ன பண்ணுறான் இந்த மனுஷன் வந்து காணப்பட்டான். இவ்வளோத்துக்கும் இவன் வந்து ஒரு எப்ராயிம் கோத்திரத்தை சேர்ந்தவன். இவன் லேவியெல்லாம் கிடையாது. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இவனுக்கு என்ன ஆண்டவர் மேலே அவ்வளவு பற்று, மோசையை அவ்வளவாக நம்பினான், தேவனால் பயன்படுத்தப்படுகிற மனுஷன் என்று சொல்லி நம்பி அவனுடைய ஷேடோவில் வளர்ந்து கொண்டு வருகிறான். பார்த்தீங்கன்னா திடீர்னு ஆண்டவர் என்ன பண்ணிட்டார், மோசையுடைய நாட்கள் போதும் என்று ஆண்டவர் அவனை எடுத்துக்கிட்டு மிகப்பெரிய ஒரு வேலையை வந்து யோசுவாவுக்கு கொடுத்து என்ன பண்ணுறான், தேசத்தை வந்து போய் சுதந்திரிக்க வேண்டும், யுத்தங்களை செய்ய வேண்டும், தன்னுடைய ஜனங்களுக்கு அதை பகிர்ந்து கொடுக்கணும் என்ற பெரிய ஒரு வேலை கொடுக்கப்பட்ட போது யோசுவா என்ன நிலையில் இருப்பான்னு நீங்கள் சிந்திச்சு பாருங்க இல்லையா? ஒரு பெரிய தலைவனை இழந்து, அது ரொம்ப இன்ஃப்ளூயன்ஷியல் லீடரை வந்து பார்த்திங்கன்னா இழந்து அவ்வளோ பெரிய ஒரு பொறுப்பு தன்னுடைய தலையின் மேலே வந்தபொழுது அரண்டு போயிருப்பான், எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸாக காணப்பட்டிருந்தாலும் யோசுவா. அப்போ அவனிடத்துல ஆண்டவர் பேசுகிறார், பலம் கொண்டு திடமனதாயிரு. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆறுதலுக்காக சொல்லுகிற வார்த்தையை போல இருக்கலாம். ஆனால் அந்த நேரத்தில் யோசுவாவுக்கு வந்து இந்த வார்த்தை வந்து ரொம்ப 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 முக்கியம். ஏன்னா பயந்து போய் மனம் இழகி போய் காணப்பட்டிருக்க ஒரு மனுஷனாக இருந்திருப்பான். அவனை பார்த்து ஆண்டவர் பேசுகிறாரு, பலம் கொண்டு திடமனதாயிரு, இந்த ஜனத்தின் பிதாக்களுக்கு நான் கொடுப்பேன் என்று ஆணையிட்ட தேசத்தை நீ அவர்களுக்கு பங்கிடுவாய். ஆண்டவர் திரும்ப பேசுகிறார், என் தாசனாகிய மோசே உனக்கு கற்பித்த நியாயப்பிரமாணத்தின் படியெல்லாம் செய்ய கவனமாய் இருக்க மாத்திரம் மிகவும் பலம் கொண்டு திடமனதாயிரு. நீ போகும் இடமெல்லாம் புத்திமானாய் நடந்து கொள்ளும்படிக்கு அதை விட்டு வலதுபுறம் இடதுபுறம் விலகாதிருப்பாயாக அப்படின்னு ஆண்டவர் பேச. உன்னிடத்துல நான் எதிர்பார்க்கிற உனக்கு கொடுக்கிறதான ஆலோசனை இதுதான். என்ன அப்படின்னு சொன்னா, என் தாசனாகிய மோசே
உனக்கு கற்றுக் கொடுத்த, உனக்கு கட்டளையிட்ட நியாயப்பிரமாணத்தின் படியெல்லாம் செய்கிறதற்கு நீ என்ன பண்ணணும்? ரொம்ப ஜாக்கிரதையாக காணப்படணும். மிகவும் பலம் கொண்டு, பாருங்க அந்த வசனத்தை, நீ கவனமாக இருக்க மாத்திரம் மிகவும் பலம் கொண்டு திடமனதாயிரு. என்ன அர்த்தம்? இதை கடைபிடிக்கிறதுக்கு என்ன மிகவும் பலம் கொண்டு திடமனதாக இருக்கணும்? அப்போ நீங்கள் சிந்திச்சு பாருங்க, ஒரு தைரியம் வருகிறதற்கு கர்த்தருடைய வார்த்தைகள் எவ்வளவு முக்கியம். இதை கடைபிடிக்க வேண்டுமானால் உங்களுக்கு என்ன வேணும்? கர்த்தர் மேலே அவ்வளவு நம்பிக்கை வரணும். அதுக்கப்புறம் நீங்கள் இதை கடைபிடிக்கிறதற்கு நீங்கள் திடமனதுள்ளவர்களாக, தைரியம் உள்ளவர்களாக காணப்படணும். பயப்படுகிறவர்களாக காணப்படக்கூடாது. பலம் கொண்டு திடமனதாயிரு. நீ போகும் இடமெல்லாம் புத்திமானாய் நடந்து கொள்ளும்படிக்கு அதை விட்டு வலதுபுறம் இடதுபுறம் விலகாதிருப்பாயாக அப்படி சொல்ற. அப்ப தேவன் நம்முடைய தேவனாக என்றென்றைக்கும் தேவனாய் இருக்கிறபடினாலே, அப்படி நாம நம்புகிறதற்கு நமக்கு என்ன நம்ப உண்டாகுது அப்படின்னா, ஹி இஸ் ட்ரஸ்ட்வர்த்தி. அவருடைய வார்த்தைகள் எல்லாம் நீங்க என்ன பண்ணலாம்? நம்பலாம். இது இப்படி நடக்குமா, ஆண்டவர் இப்படி சொன்னாரு, இனி நடக்குமா அப்படின்ட்டுலாம் யோசிக்காதபடிக்கு அவர் பேசினார். அவர் மாறாதவராக, நான் அன்னைக்கு அவரை எப்படி விசுவாசித்தேன் அப்படிதான் இன்னைக்கு அவரை விசுவாசிக்கிறேன். அன்னைக்கு நான் அவரை ஏற்றுக்கொண்டும் போது அவர் என்னுடைய தேவனாய் காணப்பட்டார். என்றென்றும் அவர் என்னுடைய தேவனாய் காணப்படுவார். இந்த உலகத்தின் முடிவு பரியந்தம் அவர் என்னுடைய தேவன். அதுக்கப்புறம் நான் அவரை நேராக பார்க்க போகிறேன். அவரை அன்றி வேற ஒரு தேவன் இல்லை என்று நான் மாத்திரமல்ல எல்லாரும் அறிகிறதான காரியம் அவர் வரும்பொழுது, இல்லையா? அப்ப இன்றைக்கு நான் நம்ப வேண்டும் என்னன்னா, கர்த்தரை தெய்வமாக அறிந்திருக்க வேண்டும், என்றென்றைக்கும் வாழ்கிறதான தேவன் என்று அறிந்திருக்க வேண்டும், அவர் ஒருவரே என்னுடைய இரட்சகர் என்று அறிந்திருக்க வேண்டும். அதன் அடிப்படையில தான் இயேசு கிறிஸ்து என்ன சொல்லணும்? கர்த்தர் என்று சொல்ல வேண்டும். ஏசாயா 41 பாருங்களேன், 10வது வசனத்துல முதல் பகுதி ஆண்டவர் சொல்றார், நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன், திகையாதே, நான் ஒரு கூட்டத்தை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன். இந்த வசனம் சாதாரணமாக பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்க்கிறதான வசனம். இந்த வசனத்தை நீங்கள் வாசித்தாலே உங்களுக்கு ரொம்ப ஆறுதலாக இருக்கும். நீங்கள் இந்த வசனத்தை மற்றவங்கள்ட்ட சொன்னீங்கனாலும் ஆறுதலாக இருக்கும். ஆனால் இந்த வசனத்தை சொல்லுகிறவர் என்றென்றும் தேவனாய் இருக்கிறவர் அப்படின்றதான அந்த அறிவு நமக்கு வந்துச்சு அப்படின்னு சொன்னால், இந்த வசனத்தை சொல்லுகிறது அவர் மாத்திரம்தான் சொல்ல முடியும் அப்படின்றதான உணர்வு வரும் அல்லவா? அப்போ இந்த நாளிலும் அப்படியே நம்ம கர்த்தருடைய சமூகத்திலே நம்மை நாம் தாழ்த்துவோம். தேவன் என்றென்றும் தேவன், காட் ஃபார் எவர் காட் என்பது யாரை குறிக்கிறது என்று சொன்னால், அவர் நம்மை சிருஷ்டித்த ஒரே தேவனாய் இருக்க வேண்டும். அவர் என்றென்றும் வாழ்கிறதான இருக்கிறவரான தேவனாய் இருக்கணும். நித்திய பிதாவாக இருக்க வேண்டும். என்றென்றைக்கும் இருக்கிற கர்த்தராய் இருக்க வேண்டும். இந்த வார்த்தைகள் எல்லாம் அத்தனையும் கிளைம் பண்ணது யாரு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இந்த இருக்கிறேன் என்கிறதான வார்த்தைகள் என்னை குறிக்கிறது என்று சொல்லி அவர் இந்த உலகத்தில் நமக்கு ப்ரூவ் பண்ணி காமிச்சிட்டு போனாரு. இந்த வார்த்தைகள் என்னை குறிக்கிறது, திஸ் இஸ் மை டைட்டில் என்று சொன்னவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. யூதர்கள் கூட ஓரளவுக்கு அதை குறித்து அறிவு காணப்பட்டது. என்னன்னா, கிறிஸ்து என்றென்றைக்கும் இருக்கிறவர் என்று வேதத்தின் அடிப்படையில் நம்பினார்கள். ஆனால் வந்தவரையோ கிறிஸ்து என்று ஏற்றுக்கொள்ள அவர்கள் மறுத்தார்கள். ஆனால் நம்ம வேதத்தின் அடிப்படையிலையும் கிறிஸ்து என்றென்றைக்கும் இருக்கிற ஒரே தெய்வம் என்று நம்ப வேண்டும். அதே நேரத்திலே என்னதான் நம்பணும்? இயேசுதான் அந்த கிறிஸ்து என்றும் நம்ப வேண்டும். அப்போதான் நம்ம யாரு? மெய்யான விசுவாசிகள் அல்லது மெய்யான தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லி அர்த்தம். மெய்யான தேவனுடைய பிள்ளைகள். அப்படி எழுந்து நிற்போமா? என்ன பெரிதான பாக்கியத்தை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். இந்த கர்த்தரை நாம அறியும்படியான பாக்கியம். அல்லேலூயா. கர்த்தரை தெய்வமாக கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது அப்படின்னு நம்ம வாசிக்கணும் இல்லையா? அப்போ இது பெரிதான பாக்கியம். அதே போல இன்னொரு பெரிதான காரியம், அவரை அப்பா பிதாவே என்று அழைக்கிறதான ஒரு காரியம் பெரிதான ஒரு பாக்கியம் இல்லையா? அந்த பாக்கியத்தை பார்க்கிலும் வேதம் அதை என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், அது அதிகாரம் சம்பந்தப்பட்ட காரியம் என்று சொல்லுகிறது. எல்லாரும் என்ன பண்ண முடியாது, எல்லாரும் அவர் அப்பா பிதாவே என்று அழைக்கிறதற்கு அருகதை அற்றவர்கள். ரொம்ப சிம்பிள். எல்லாரும் அவர் அப்பா பிதாவே என்று அழைக்கலாமா அப்படின்னா அழைக்க முடியாது. ஏன்னா அவரை தெரியாதவர்கள் அவர் அப்பா பிதாவே என்று அழைக்க முடியாது. நீங்கள் யோவான் 1:12 நீங்கள் வாசிப்பீங்க, அவருடைய நாமத்தின் மேலே விசுவாசம் உள்ளவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேரும்
விசுவாசம் வைத்து அவரை ஏற்றுக்கொண்ட அத்தனை பேரும் அவருடைய பிள்ளைகளாகும்படி என்ன கொடுத்தாரு? அதிகாரம். அப்போ அவர் அப்பா என்று அழைப்பது அதிகாரம். நீங்கள் யாரையும் வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டு நீங்கள் அப்பான்னு டக்குன்னு என்ன பண்ண முடியாது, கூட்ட முடியுமா? உரிமை இல்லாமல் கூட்ட முடியுமா? கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. எதன் அடிப்படையில் நமக்கு உரிமை உண்டாகிறது? நம்ம பெற்றெடுத்தார் ஆனபடினாலே அப்பான்னு நம்ம கூப்பிடுறோம். அதே போல அந்த தெய்வத்தை அப்பான்னு கூப்பிடணும், அப்பா பிதாவை என்று கூப்பிட வேண்டுமானால் அவருடைய நாமத்தை அறிந்து அவரை ஏற்றுக்கொள்ளும் பொழுது அது பாக்கியம் மாத்திரமல்ல, ஆசீர்வாதம் மாத்திரமல்ல, அது அதிகாரத்தை கொடுக்கிறது. நான் அவர் அப்பான்னு அழைக்கிறதுக்கு அதிகாரம் எனக்கு உண்டுனா எப்போ தெரியுமா? அவருடைய நாமத்தின் மேல நான் விசுவாசம் வைத்து அவரை ஏற்றுக்கொள்ளணும். அப்போ எனக்கு என்ன அதிகாரம் உண்டாகுது? இயேசு கிறிஸ்துவை அறியாதவர்கள் கூட, 3 பேர்ல இயேசு கிறிஸ்து ஒருவர் என்று சொல்லுகிறவர்கள் கூட அப்பா அப்பான்ட்டு என்ன பண்றாங்க? பிதாவை அழைக்கிறார்கள். ஆனா அந்த அதிகாரம் அவர்களுக்கு காணப்படுதானா? இல்லை. ஏன்னா இன்னைக்கு பார்த்தோம், நம்ம பிதாவை எங்களுக்கு காண்பியும் அப்படின்னு சொன்னா அவர் என்ன சொன்னாரு? இவ்வளவு நாள் என்னோடு கூட இருந்தோம், உனக்கு என்னை தெரியவில்லையா அப்படின்னு கேட்கிறாரு. அப்ப பிதாவை உனக்கு தெரியவில்லையா? இவ்வளவு நாள் கூட இருந்தோம், என்னை கண்டவன் பிதாவை கண்டான். அப்ப அவரை பிதான்னு கூப்பிடணும் அப்படின்னா எல்லாரும் என்ன பண்ண முடியாது, கூப்பிட முடியாது. அந்த அதிகாரத்தை அவர் கொடுத்தால். அதனாலதான் வேதத்தில் வாசிப்பீங்க, புத்திர சுவிகாரத்தை தந்தார். He adopted back, இல்லையா? He adopted us back into his family. அவருடைய பிள்ளைகளாய் காணப்பட்ட மனிதர்கள் அவரை விட்டு விலகின போது, சத்ருவின் பிள்ளைகளாய் மாறின போது, ஆண்டவர் திரும்பவும் இறங்கி வந்து தன்னுடைய பிள்ளைகளாய் ஏற்றுக்கொள்ளும்படி அவர் செய்த காரியம் என்ன தெரியுமா? தன்னுடைய சுய ரத்தத்தை சிந்தினார். அந்த சுய ரத்தத்தை சிந்தும் போது அதை ஏற்றுக்கொண்டு அவரிடத்துல வந்தவர்களுக்கு ஒரு அதிகாரத்தை அவர் தருகிறார். அதுதான் என்ன அதிகாரம்? என்ன நீ அப்பான்னு இப்ப கூப்பிடலாம். அப்ப அதன் அடிப்படையில் தான் நம்ம அவரை அப்பான்னு சொல்றோம். அப்ப அப்பாவுடைய பேர் தெரியாம அப்பான்னு சொல்ல முடியுமா? இப்போ நமக்கு எல்லாம் அப்பா இருக்காங்க. இப்போ என்னுடைய பிள்ளைகள்கிட்ட, என் பிள்ளைகள் என்ன அப்பான்னு கூப்பிடுவாங்க, டேடின்னு கூப்பிடுவாங்க. ஆனால் என் பேர் என்னன்னு கேட்டால் என்ன சொல்லுவாங்க? உங்களிடத்துல உங்கள் அப்பா பேர் என்னன்னு கேட்டால் என் பேரை சொல்லுவாங்க. அப்படி தானே? அதே போல் நம்முடைய தெய்வத்தை நம்ம அப்பான்னு கூப்பிடுறோன்னா அவருடைய பேர் என்னன்னா அப்பா, அவர் பேருன்னு சொல்லக்கூடாது, பிதா அவருடைய பேர்னு சொல்லக்கூடாது. இன்னைக்கு பாட்டு பாடணும்ல, இந்த பரலோகத்தின் தெய்வத்தினுடைய பேர் இயேசு கிறிஸ்து. இப்போ பரலோகத்தின் தெய்வத்தினுடைய பேர் இயேசு கிறிஸ்துன்னு சொல்லணும்னா என்ன பண்ணணும்? பரலோகத்தின் தெய்வம் இறங்கி வந்திருக்கணும் அந்த பூமியில. அவரை மனிதர்கள் கண்டிருக்க வேண்டும். அவருக்கு இந்த பூமியில ஒரு பெயர் கொடுக்கப்பட்டு இருக்க வேண்டும். அந்த பெயர் அந்த பரலோகத்தின் தெய்வத்துடைய பெயரா இருக்கணும். அதனால்தான் இயேசு என்று சொன்னார் யெகோவா என்ற ரட்சிப்பு என்று அர்த்தம். பரலோகத்தின் தெய்வத்தினுடைய பெயர் யெகோவான்னு தெரியும். அந்த யெகோவா என்ற ரட்சிப்பு என்ற அர்த்தம் இயேசு என்று சொன்னார். கண்களை மூடுவோம். எங்களை அன்பாய் நேசிக்கிற எங்கள் பரிசுத்த பிதாவே, தர்மியான வேலைக்காய் நன்றி செலுத்துறோம். அப்பா, தேவன் நீர் என்றென்றும் தேவனாய் இருக்கிறீர் என்று சொல்லி நாங்கள் வாசிக்கிறோம். ஆனபடினாலே நீர் உண்மையை காக்கிறவராகவும் நம்பத்தக்கவராகவும் நீர் காணப்படுகிறீர். நீர் சொன்ன வார்த்தைகளை நிறைவேற்றுகிறவராய் இருக்கிறீர். நீர் செய்ய வேண்டும் என்பதை நீரே தீர்மானிக்கிற தேவனாய் காணப்படுகிறீர். நீர் சொல்லுகிற ஒவ்வொரு வார்த்தையும் ஆண்டவரே நாங்கள் நம்ப முடியும் என்பதற்கு ஆண்டவரே நீர் என்றென்றும் தேவனாக, என்றென்றும் மாறாத தெய்வமாக இருக்கிறதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய நாமம் இன்னதென்று என்று எங்களுக்கு வெளிப்படுத்தினபடி உம்மை அப்பா பிதாவே என்று சொல்லி நாங்கள் அழைக்கிறதற்கான புத்திர சுவிகாரத்தை நீ தந்தபடினாலும் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, வந்திருக்கிற இந்த காரியத்திலே தெளிவாய் காணப்பட கர்த்தர் உதவி செய்யுங்க. தெளிவாய் இருக்கிறது மாத்திரமல்ல, மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுக்கும் பொழுதும் உம்மை விளக்கும் பொழுதும் இருக்கிறவர் என்கிறதனுடைய அர்த்தத்தை விளங்கச் செய்யும்படியாய், அது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது என்று சொல்லி கற்றுக் கொடுக்கிறதற்கான சகல ஞானத்தையும் வாக்கையும் உம்முடைய பிள்ளைகளுக்கு தருவீராக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் அருமை பிதாவே, ஆம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையும் நம்முடைய தேவனாகிய அவருடைய அன்பும் அவருடைய பரிசுத்த ஆவியின் ஐக்கியமும் இன்றும் இன்னும் சதா காலங்களிலும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.